நெறைய பேருக்கு நெறைய பேருக்கு விஷயங்கள் தெரியும். இன்டர்ன்ஷிப் சம்பந்தமாக உள்ள விஷயங்கள், இன்டர்ன்ஷிப் எப்படி நடக்கும்? நம்முடைய இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்கும்? இன்டர்ன்ஷிப்ன்னு பொதுவாக சொன்னா, அ ஒ ஆமா 8:30க்கு ஸ்டார்ட். அப்படித்தானே போட்டிருந்தது? டைம் கரெக்ட் தானே? 8:30 தானே போட்டிருந்தது? ஆமா. 8:30னா 8:30. ஆமா. யாருக்கா வெயிட் பண்ணணுமா? யாராவது வராங்களா? இல்லல்ல. ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஆ. அனிஷா வெல்கம். அனிஷாக்கு டவுட்டு. ஞாபகம் இருக்கா இல்லையான்ட்டு. ஆ முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எப்படி மறக்க முடியுமா? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. வெல்கம். ஓகே. எஸ், எஸ். ஓகே. ஆ சப்போஸ் யாருக்காவது வெயிட் பண்ணீங்கன்னா ரெக்கார்டிங் பார்த்துக்கங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்தவங்கள நம்ம வெயிட் பண்ண வைக்க முடியாது. போயிடலாம். சரியா? ஆ ஓகே. ஆ ம் இப்ப ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்காக, அதுக்கு முன்னாடி நடந்தது வந்து டிசிபியோடைய கிளாஸ். டிசிபியோட கிளாஸ் லிங்க்க தான் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா, அது கட் பண்ணி மறுபடியும் வரும்போது ஒரு கேப் இருக்குங்கிறதுக்காக. முன்னாடி வரும்போது ஸ்டார்ட் ஆகல. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்எல்பி மாஸ்டர் பிராக்டிஷனர் சுப்ரீம் மாஸ்டர் இந்த கோர்ஸ பத்தியான, இந்த ட்ரெய்னிங் புரோகிராம் பத்தியான ஒரு அறிமுகம் தான். இதுல என்ன நம்ம பார்க்க போறோம்? அது எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அப்படிங்கிறது தான் இதுல உள்ள விஷயம். அ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆன்லைன்ல நெறைய கோர்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஷார்ட் டெர்ம் கோர்ஸ், லாங் டெர்ம் கோர்ஸ், ஸ்பெஷல் கோர்சஸ் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு கோர்சஸ் இருக்கும்போது, ஏன் பிசிக்கலாக ஒரு இன்டர்ன்ஷிப்ன்னு ஒண்ணு அவசியம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி நெறைய பேருக்கு இருக்கும். நெறைய பேருக்கு இருக்கும். ஒரு ஒரு பிசிக்கலா ஒரு ப்ரோகிராம் அவசியம் தானா? ஒரு ஒரு ஹால்ல, ஒரு ப்ரோகிராம் ஹால்ல, இல்ல ஒரு ஹோட்டல் எடுத்து, அதுல வந்து ஒரு ப்ரோகிராம் பண்றோமே, அதுக்கான அவசியம் என்ன? அப்படிங்கிறது சிலருக்கு யோசனையாக இருக்கலாம். இது வந்து ஆன்லைன்ல குடுக்க முடியாதான்னு கேட்கக்கூடிய எத்தனையோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. பல நாடுகள்ல இருந்து இருக்கக்கூடியவங்க. இத வந்து நீங்க ஆன்லைன்ல குடுத்தா வசதியா இருக்குமேன்ட்டு. ஃபர்ஸ்ட் இத கிளியர் பண்ணிட்டோம்னா, அப்புறம் கன்டென்ட்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய கன்டென்ட் வந்து வேல்யூபிளாக இருந்தாலும், முக்கியமானதாக இருந்தாலும், அத நம்மளால புரிய வைக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு. புரிய வச்சாலும் கூட, அ அது பிசிக்கலாக சில கான்செப்ட்ஸ் மட்டும், அத எடுத்து நம்ம அப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறது பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அ முக்கியமான சில விஷயங்கள் தான். அதுல முதல்ல ஒரு பெர்சனலைஸ்ட் சப்போர்ட். இப்ப நம்ம அந்த இன்டர்ன்ஷிப்ல பார்க்கக்கூடிய, அந்த பிசிக்கல் புரோகிராம்ல பார்க்கக்கூடிய, அது எல்லாமே எல்லா தெரப்பிகளும் கொஞ்சம் இன்டென்சிட்டி கூட உள்ளது. நம்ம ஆன்லைன்ல பார்க்குற மாரி இல்ல. இப்ப வந்து நம்ம அத ஆன்லைன்ல குடுக்கும்பொழுது, அத அட்டெண்ட் பண்ணக்கூடியவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்களுக்கு கூட இருக்கவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு? விஷயத்த ரிசீவ் பண்ணும்போது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போதே சில நேரங்கள்ல எமோஷனலி ட்ரிக்கர் ஆகலாம். இல்ல வந்து ஒரு டெமோ குடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஆன்லைன்ல குடுக்கும்பொழுது, அவங்களுக்கு சில சப்போர்ட் தேவைப்படலாம் எமோஷனலி. இதையெல்லாம் வந்து ஆன்லைன்ல குடுக்க முடியாதுங்கிறதால மட்டும் தான், அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தனியா பிரிச்சு, அது அந்த மாரி இஷ்யூஸ் இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம ஆன்லைன்ல குடுத்துட்டு, அந்த மாதிரி விஷயங்கள தனியா எடுத்து, அவங்களுக்கு ஒரு பெர்சனலைஸ்ட் சப்போர்ட்டோட எமோஷனலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள எல்லாம் பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான், இந்த பிசிக்கல் ப்ரோகிராம் ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆஃப்லைன்ல வைக்கிறதுக்கு இன்டர்ன்ஷிப் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பெடெட் லேர்னிங். லேர்னிங் வந்து உங்களுக்கு நெறைய பிசிக்கல் இன்டகிரேஷன் இருக்கும். நீங்க எழுந்து நடக்கிற மாரி இருக்கும். சில பயிற்சிகள வந்து அங்க இங்க மூவ் பண்ற மாரி இருக்கும். சில பயிற்சிகளுக்கு வந்து நெறைய பேரோட டிஸ்கஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் நேர்ல மட்டும் தான் சாத்தியம். சில பயிற்சி முறைகளுக்கு, சில தெரப்பிகளுக்கு. அப்ப அத நம்ம வந்து எது எதெல்லாம் அதுக்கு தேவைப்படுதோ, அந்த விஷயங்கள் மட்டும் தான் அதுல வச்சிருக்கோம். அடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங் சொன்னா, இப்ப நம்ம இங்க நடத்துறோம். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறதால புரிஞ்சுக்கிறீங்க. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இதுல என்ன நடக்கும்னு சொன்னா, நம்ம சொல்லி தர்றது மட்டும் இல்லாம, உங்கள செய்ய வச்சு, அதுல இருக்கக்கூடிய கேப் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற அந்த கேப்ப ஃபில் பண்றது தான். கலந்துக்கிற ஒவ்வொருத்தங்களும் அதை செய்யக்கூடியவர்களாக மாறணும். அப்ப க்ளோஸா அப்சர்வ் பண்ணி, அதுல ஏதாவது கரெக்ட் பண்றதா கரெக்ட் பண்ணி, அந்த செஷன முடிக்கும் பொழுது, சரியா? அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதா இருந்தா நீங்க கடைசியில கேட்கலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ, நீங்க தனியாக கடைசியாக கேட்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம ஆன்ஸர் பண்ணுவோம். பெரும்பாலும் நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பெரும்பாலும் ஆன்ஸர் இதிலே வந்துரும். அப்படி வராத உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலுமே, கடைசியாக நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஈஸியா இருக்கும் வசதியா ஆன்ஸர் பண்றதுக்கு. அப்ப அந்த கோச்சிங் ஃபார்மேட்ல ஒன் டூ ஒன் கோச்சிங் மாதிரி அங்க அப்சர்வ் பண்ணி பண்றதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து ஒரு குரூப் எனர்ஜி. குரூப்பாக இருந்து ஒரு ஒரு டீம் பில்டிங்கோட, டீம் கான்செப்ட்டோட பண்ணக்கூடிய சில எக்ஸர்சைஸ் இருக்கு. அந்த எக்ஸர்சைஸ பண்றதுக்கும், அதே மாரி ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரப்பிகள் பண்ணும்போது,
ஸோ சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் இருந்தால் இமீடியட்டாக கிளாரிஃபை பண்ணி அவங்க அந்த முடிஞ்சு போகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அங்கே இருக்கணுங்கிறதுக்காகவும் உள்ள விஷயங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டு என்விரான்மெண்ட். ஸோ நம்ம ப்ரோக்ராம் வைக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே ஒரு அமைதியாக ஃபுல்லாக கவனமாக இருந்து ஒரு அந்த ஒரு ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்ல நம்ம இருந்து அந்த விஷயங்களை பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட். ஸோ அதே மாதிரி ஈச் அதர் அங்கே வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரேப்போ பில்ட் பண்ணி அது ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி ஸோ அந்த ஈவன் ஆஃப்டர் த செஷன் அவங்களுக்கு இந்த லைக் மைண்டட் பீப்புளோட ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து செஷன் முடிஞ்ச பிறகு இல்லை கோர்ஸ் முடிஞ்ச பிறகு ஸோ அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்துறது. இப்படிதான் வந்து இதுதான் இந்த பிசிக்கல் ப்ரோக்ராமுடைய அவசியம். இதுல எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஸோ எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இன்டென்ஸா இருக்கக்கூடிய சில தெரப்பிகளை ஹேண்டில் பண்றதுக்கு பிசிக்கல் ப்ரோக்ராம் அவசியம்ங்கிறதால மட்டும்தான் அது. மற்றது எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன்ல கொடுக்குறோம். அதுக்காக தான் இந்த NLP மாஸ்டர் அண்ட் சுப்ரீம் மாஸ்டர் ப்ரோக்ராம். ஸோ இந்த விளக்கம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருத்தப்படுறாங்க. நம்ம வந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கோம், வர முடியல, நீங்க ஆன்லைன்ல கொடுங்கன்ட்டு. ஆன்லைன்ல கொடுக்கறதுங்கிறது சாத்தியம் குறைவு முழுமையாக. இப்போ சமீபத்தில் வந்து துபாயில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல NLP மாஸ்டர்ஸ் வந்து 4 டேஸ் ப்ரோக்ராம் பதிலாக அதுல வந்து அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆன்லைன்ல சொல்லி கொடுத்து ஒரு 2 டேஸ் ப்ரோக்ராமா அதை கன்வெர்ட் பண்ணி பண்ணோம். அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு மட்டும். மற்ற நாடுகள் நம்ம இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ அது பண்ண மாட்டோம். அங்க அந்த சூழல் அப்படி இருந்ததால பண்ணோமே ஒழிய பட் ஆஃப்லைனுங்கிறது ரொம்ப அவசியம். ஆஃப்லைன் வந்து அந்த விஷயங்கள் பண்றதுங்கிறது அவசியங்கிறது தான் ஏன் பிசிக்கல் ப்ரோக்ராம் NLP மாஸ்டர் அண்ட் சுப்ரீம் மாஸ்டருக்கு அவசியம் அப்படிங்கிறதுக்கு உள்ள விளக்கம். சரியா? சரி, இதுல என்னென்னலாம் பார்ப்போம். அப்படி என்ன தெரப்பிகள் இன்டென்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அதுல இருக்கக்கூடிய தெரப்பிகளுடைய சுருக்கம் ரொம்ப சாராம்சம். ரொம்ப ரொம்ப பேஸ் மட்டும் சொல்லப் போறேன். நம்பர் 1 பைசம்ங்கிற ஒரு தெரப்பி பண்ணுவோம். அதுல வந்து என்னன்னா, பிரைட்டனிங் த யங்கர் செல்ஃப் அண்ட் மெர்ஜிங்ன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட். சின்ன வயசுல நெறைய ஏக்கங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். நெறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். அது கிடைக்காதாலே பல நேரங்கள்ல நம்ம வந்து வளர்ந்த பிறகும், எல்லாம் கிடைச்ச பிறகும் நமக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு மனநிலை தான். ஸோ அந்த மனநிலையிலிருந்து வெளிய வந்து, ஸோ நமக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த இழப்போ, இல்ல வந்து ஒரு ஏக்கமோ, ஸோ அந்த ஏக்கத்தை சரி பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி தான் இந்த பைசம்ங்கிற சொல்லக்கூடிய தெரப்பி. சரியா? அதே மாரி ஒரு ஆங்சைட்டி, ஒரு பதட்டம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியான நேரங்கள்ல கோப்பிங் டெக்னிக் எப்படி அத வந்து ஹேண்டில் பண்றது? அப்படிங்கிற மாரியான சில இம்பார்ட்டன்ட் தெரப்பீஸ் வந்து அதுல பார்ப்போம். நெகட்டிவான எமோஷன்ஸ ஹேண்டில் பண்றது எப்படி? ஸோ லாங் டெர்ம்ல பல வருடங்களாக சில விஷயங்கள உள்ள தாங்கிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாரி விஷயங்கள வெளிய எடுத்து அத ஹீல் பண்றது எப்படி? அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஸோ அதே மாரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈவன் தனக்கு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை இருந்தாலுமே கவுன்சிலிங் போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க போனா கவுன்சிலர்ட்ட நெறைய எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருக்கும். எனக்கு சின்ன வயசுல நடந்த அந்த ட்ராமாலாம் அப்படிங்கிறதுக்காகவே போகாம இருப்பாங்க. ஆனா, சின்ன வயசுல நடந்த ஒரு அபியூஸ், இல்ல ஒரு செக்சுவல் அபியூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்ததுன்னா, அதிலிருந்து ஒரு கிளையண்ட் எப்படி வெளிய கொண்டு வர்றது? அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த ஹெல்பிங் த யங்கர் செல்ஃப் அண்ட் கிராஸ் த ட்ராமா. இத சுருக்கமாக ஐசெக்ட்ன்னு சொல்லுவோம். இந்த தெரப்பியினுடைய கான்செப்ட்ட வந்து நம்ம பயன்படுத்துவோம். அங்க நம்ம காமிக்கக்கூடிய எல்லா எக்ஸர்சைஸும் பிராக்டிகலாக இருக்கும். ஒரு டெமோ மாரி இருக்காது. அதுல உண்மையிலேயே தேவையுள்ள ஒருத்தவங்கள வச்சு நம்ம பண்ணுவோங்கிறதால ஈஸியாக புரியவும் செய்யும். அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். இது வந்து ஹைசெக்ட் இதுல விஷயங்கள். அதே மாரி கோல் செட்டிங். நம்ம ஒரு கோல செட் பண்ணிட்டோம். கோல செட் பண்றது மட்டும் இல்ல, அந்த கோலை அடையறதுக்கு மைண்ட் எப்படி டியூன் பண்ணணும். அப்ப NLPல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ், அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே அதுல நம்ம வந்து பயன்படுத்துவோம். அது எல்லாமே பிசிக்கல் மூவ்மெண்ட்டோட இருக்கும். இன்டகிரேட்டிங் வித் பிசிக்கல் மூவ்மெண்ட். இப்ப நம்ம ஆன்லைன்ல பண்றதுங்கிறது, இப்ப சொல்றது மட்டும் இருக்கு இல்லையா? அங்க நம்ம நெறைய மூவ்மெண்ட்டோட சில விஷயங்கள் பண்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு எக்ஸர்சைஸ்க்குமே அது வரும். அந்த மாரி விஷயங்கள். அதே மாரி பூஸ்டிங் செல்ஃப் எஸ்டீம். ஸோ என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு செல்ஃப் எஸ்டீம், தன்னை பற்றியான மதிப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த மதிப்பை உயர்த்துவதற்காக சில பயிற்சிகள். அதே மாரி நம்ம 5 சென்சஸ பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம 5 புலன்களோட தான் நம்ம எல்லா விஷயங்களையும் பார்க்கிறோம். அது இந்த உலகத்தையே அணுகுறது அப்படிதான். அப்ப 5 புலன்களினுடைய அந்த அந்த ஷார்ப்னஸ எப்படி கூட்டுறது? அக்யூட்டின்னு சொன்னா ஷார்ப்னஸ். அப்ப இந்த சென்சரி இந்த 5 சென்சஸையும் எப்படி நம்ம கூட்டுனா, நமக்கு வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை நல்ல ஒரு அனுபவமாக வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுல பார்ப்போம். அதே மாரி கிளாசிக்கல் ஸ்விட்ச் டெக்னிக். ஒரு ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, இல்ல எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை விட்டுட்டு, அதை விட நல்ல விஷயத்தை ஒண்ணு பெறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம ஆன்லைன்ல NLP படிச்சவங்க, NLP பிராக்டிஷனர் ஆன்லைன்ல பண்ணவங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஸ்விட்ச் டெக்னிக்னு ஒண்ணு பண்ணியிருப்போம். ஆஃப்லைன்ல இன்டகிரேட்டிங் வித் த மூவ்மெண்ட் கிளாசிக்கல் ஸ்விட்ச் டெக்னிக்னு ஒண்ணு பண்ணுவோம். அந்த இது வரும். அதே மாரி ஃபோபியா பயத்தினால கவலைப்படுறவங்க, பயத்தினால
முடங்கி போறவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வருது, எந்த பயமாக இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான டெக்னிக்ஸ் அந்த மெத்தட். அதே மாதிரி சைக்கோசோமாட்டிக் டிஸார்டர். சைக்கோசோமாட்டிக் டிஸார்டர்னு சொன்னா உடல் ரீதியாக உடல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, மனசு சரியில்லைங்கிறதால அது உடம்ப பாதிக்கும். அப்ப அதை சரி பண்றதுக்காக உள்ள கான்செப்ட், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பண்ணக்கூடியதுதான் சைக்கோசோமாட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், நம்ம ஒரு உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் தொடர்ந்து அந்த பெயின் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து அந்த கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் சைக்கோசோமாட்டிக் டிஸார்டர். அந்த டிஸார்டரை சரி பண்ணலாம். அதே மாதிரி பிட்டிங் குட் பை. பிட்டிங் குட் பைனா என்னன்னு சொன்னா, நம்ம யாரையாவது கடந்த காலத்துல இழந்திருப்போம். ரொம்ப நெருக்கமானவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க, இல்ல புடிச்சவங்க. அவங்க நினைவுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்போ அந்த நினைவுகள்ல இருந்து பாசிட்டிவாக எப்படி வெளியே வர்றது? அதாவது நம்முடைய மறுபடியும் அவங்க நினைக்கும்போது வருத்தமா இல்லாம, அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த மனநிலைக்கு போறது எப்படி? அப்படிங்கிற விஷயங்கள் வரும். ஸோ இதுதான் ஓவராலா கோர் டாபிக். இதுக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கும். நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப நம்ம இத பத்தி சொல்லும் பொழுதே பலருக்கும் 2 புரோகிராம் நம்ம வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு NLP மாஸ்டர், இன்னொன்னு NLP சுப்ரீம் மாஸ்டர். இப்ப நான் சொன்னது எல்லாமே NLP மாஸ்டர்னுடைய கோர் கன்டென்ட். அப்ப NLP சுப்ரீம் மாஸ்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல எல்லாம் பார்க்கிற மாரி, செய்யற மாரி நேரடியாக விஷயங்கள கனெக்ட் பண்றோம்ல. NLP சுப்ரீம் மாஸ்டர்ல இருக்கக்கூடிய பல டெக்னிக் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும். அட்வான்ஸாக இருக்கும். நம்முடைய ஆழ்மனதை டியூன் பண்ணக்கூடியதாக இருக்கும். பயிற்சி முறைகளின் கூடாகவே நம்மளை நம்மளை அறியாமலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சில பயிற்சி முறைகள் இருக்கு. ஸோ அந்த பயிற்சி முறைகளை வந்து யார் டிசைன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து ரீசென்ட்டா டிசைன் பண்ணப்பட்டது. NLPயினுடைய காலகட்டம் இல்ல. அதுக்கு பிறகு NLPயோட ஃபவுண்டர் நமக்கு 2 பேர் தெரியும். ரிச்சர்ட் பேண்டர், ஜான் கிரிண்டர். ஜான் கிரிண்டர் அண்ட் டீம் உருவாக்குனது நியூ கோட் NLPன்னு ஒரு NLP. நியூ கோட் NLP. நியூ கோட் NLPயினுடைய சாராம்சத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல பார்க்க போறோம். நியூ கோட் NLPயுடைய சாராம்சம் தான் நமக்கு சுப்ரீம் மாஸ்டர்ல இருக்க போகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ரோக்ராம்ஸ். NLP மாஸ்டரா இருக்கட்டும், NLP சுப்ரீம் மாஸ்டரா இருக்கட்டும். இப்ப நீங்க ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதனுடைய காஸ்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். 2வது அதை நடத்தக்கூடியவர்கள் ரொம்ப குறைவான ஆட்கள் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ப்ரோகிராம்ஸ் வந்து தொடர்ந்தாக நம்முடைய சர்க்கிள்ல கொண்டு போகணுங்கிற அடிப்படையில, இதோட டிசைன் எல்லாமே இதுக்காக பிரத்யோகமாக ஒவ்வொரு எக்ஸர்சைஸும் பார்த்து பார்த்து NLP மாஸ்டருக்கு ஒரு மாதிரியான கான்செப்ட், NLP கிராண்ட் மாஸ்டர்ன்னு ஒண்ணு தனியா இருக்கு. இந்த முறை நம்ம வைக்கல. லாஸ்ட் டைம் வச்சிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு ட்ரெய்னிங் ஓரியன்டடாக அட்வான்ஸ் டெக்னிக்ஸ். இது கோச்சிங் ஓரியன்டடாக அட்வான்ஸ் டெக்னிக். சரியா? கிராண்ட் மாஸ்டருக்கும், சுப்ரீம் மாஸ்டருக்கும் சம்பந்தமே இல்லை. கிராண்ட் மாஸ்டர் வேற, சுப்ரீம் மாஸ்டர் வேற. 2க்கும் இதுக்கும் அதுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்ல. 2ம் வேற வேற. கிராண்ட் மாஸ்டர் ட்ரைனிங் ஓரியன்டடாக கவுன்சிலிங், தெரப்பி இந்த பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் கிராண்ட் மாஸ்டர். சுப்ரீம் மாஸ்டர் வேற லைன். அது இப்ப மாஸ்டர் வந்து ஒரு யூஜின்னு சொன்னா, கிராண்ட் மாஸ்டர், சுப்ரீம் மாஸ்டர் பிஜில 2 வகை. இது 2க்குமே ஈக்குவலா 2 பேரலல் பிளாட்ஃபார்ம்ஸ். சரியா? நீங்க கிராண்ட் மாஸ்டர் பண்றதா இருந்தாலும், சுப்ரீம் மாஸ்டர் பண்றதா இருந்தாலும், NLP மாஸ்டர் முடிச்சிருக்கணும். ஸோ எல்லாருக்குமான ஒரு தகவல். இப்ப நீங்க அந்த NLP மாஸ்டர் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம DCP படிக்கக்கூடியவங்க, MDCC படிக்கக்கூடியவங்க, இல்ல நான் இதுவரைக்கும் சைக்காலஜி பக்கமே வரல, ஃபர்ஸ்ட் டைம் வரலாம். உங்கள ரெடி பண்றதுக்காக சில பயிற்சி முறைகளை, பயிற்சிக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி சில ரெக்கார்டிங் கொடுத்து உங்கள நம்ம டியூன் பண்ணிடுவோம். அது போதும். அப்ப NLP மாஸ்டர் பிராக்டிஷனர் முடிச்சா மட்டும் தான் NLP சுப்ரீம் மாஸ்டர் போக முடியும். அப்ப இந்த 2 ப்ரோகிராமும் இப்ப நடக்குது. எல்லா நேரங்களிலும் அந்த ப்ரோகிராம் 2மே சேர்த்து வைக்க மாட்டோம். அப்போ இது நடக்கிறதுங்கிறது ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரிங்களா? அப்போ இது NLP மாஸ்டருக்கும், NLP சுப்ரீம் மாஸ்டருக்கும் நெறைய இண்டிவிஜுவலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டீங்கன்னா, அவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு NLP மாஸ்டருக்கும், NLP சுப்ரீம் மாஸ்டருக்கும். ஒவ்வொரு கான்செப்டும் யூனிக் கான்செப்ட், அட்வான்ஸ் கான்செப்ட். இல்ல NLP சுப்ரீம் மாஸ்டர் பண்றதுக்கு NLP மாஸ்டர் முடிச்சிருந்தா போதும். கிராண்ட் மாஸ்டருக்கு தனி பிளாட்ஃபார்ம். NLP சுப்ரீம் மாஸ்டர் எப்படியோ அதே மாதிரி ஈக்குவலா வேற ஒரு கான்செப்ட் NLP கிராண்ட் மாஸ்டர். ஸோ NLP கிராண்ட் மாஸ்டர் முடிச்சவங்க தான் சுப்ரீம் மாஸ்டர் பண்ண முடியும்னு இல்லை. மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தாலே சுப்ரீம் மாஸ்டர் பண்ணலாம். சரியா? நிறைய பேருக்கு இது டவுட் இருக்கு. சுப்ரீம் மாஸ்டர் பண்றவங்க கிராண்ட் மாஸ்டர் பண்ணியிருக்குமான்னு அப்படி இல்லை. மாஸ்டர் பண்ணியிருந்தா போதும். சரி. இப்ப இதுல என்னென்னலாம் கவர் ஆகும்? இந்த இன்டர்ன்ஷிப்னு சொல்லும்போது ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும். புதுசா வரக்கூடியவங்களுக்கு இதுல வந்து ட்ரைனிங் ஃபீ, இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஃபீஸ்ல இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ட்ரைனிங் ஃபீ அதிலேயே வந்துரும். எக்ஸ்ட்ராவா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் ஒண்ணு குடுத்துருவோம். சாஃப்ட் காப்பியும் உங்களுக்கு குடுத்துருவோம். உங்களுக்கு தேவையான ஃபைல், நோட் புக், பென்னு, பேக் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். சர்டிஃபிகேட் வந்து 2 சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல கிராண்ட் மாஸ்டர் இருக்கு, சுப்ரீம் மாஸ்டர். இதுல வந்து
இந்த முறை சுப்ரீம் மாஸ்டர் வரும். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், NLP மாஸ்டருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். 2 சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒன்று NIPRலேருந்து கிடைக்கும், இன்னொன்று IBNLP இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப் NLPலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி சுப்ரீம் மாஸ்டர் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும், சுப்ரீம் மாஸ்டர் ஒன்று கிடைக்கும். சுப்ரீம் மாஸ்டர் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அட்வான்ஸ் இன்டெகிரேட்டிவ் சைக்கோதெரப்பின்னு கிடைக்கும், மாஸ்டர்ஸ்க்கு இன்டெகிரேட்டிவ் சைக்கோதெரப்பின்னு கிடைக்கும். இதுதான் உள்ள கான்செப்ட். சரியா? லஞ்ச் வந்து எல்லா நாட்களுமே நீங்க கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நாட்களுமே டவுட்ஸ் எல்லாமே இப்போ நீங்க கேட்குற எல்லா டவுட்ஸுக்குமே ஆன்சர் இங்கே இருக்கும். நீங்க என்னெல்லாம் டவுட் உங்களுக்கு மனசுல வருதோ அது எல்லாத்துக்குமே வரும். எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு. ஆன்சர் எதுக்கு இல்லையோ அதை கடைசியாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகே. லஞ்ச் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான லஞ்சு, ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, காலையிலையும் ஈவினிங் உள்ள ரெஃப்ரெஷ்மெண்ட்டு எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். காலையிலையும் அதே மாதிரி கிராஜுவேஷன் செரமனிக்கு ஏற்பாடுக்குள்ள அந்த செலவுகள் எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். NLP மாஸ்டர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு 4வது நாள் வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து கெஸ்டின் கையால் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஏற்பாடுகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. சரியா? இது எப்போ நடக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். எங்க நடக்குது, எப்ப நடக்குது, எங்க நடக்குது, எப்ப நடக்குது, அந்த 2க்குமாக உள்ள விஷயங்கள். டோட்டலி 4 சர்டிஃபிகேட்ஸ். நீங்க மாஸ்டர், சுப்ரீம் மாஸ்டர் 2மே அட்டன் பண்ணீங்கன்னா 4 சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஒன்று இன்டர்ன்ஷிப்பு, இன்னொன்று அட்வான்ஸ் இன்டர்ன்ஷிப்பு, NLP மாஸ்டர், NLP சுப்ரீம் மாஸ்டர். இது 4மே கிடைக்கும். சரியா? 4 சர்டிஃபிகேட். அப்ப இந்தியாவில் இது எப்ப நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க சென்னையில நடக்குது. ஸோ இதனோட ஷெடியூல் தான் இப்போ சொல்ல போறேன். சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் இதை நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா டைம் ரொம்ப குறைவா இருக்கு. ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ லாங்குவேஜ் வந்து தமிழ்ல தான் இருக்கும். 9 to 6 PM. நமக்கு வந்து எனக்கு பாரதூரமாக வேற ஏதாவது சைக்காலஜி குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கடந்த காலங்களில் ரொம்ப சாதாரண சைக்காலஜி பேக்ரவுண்ட் இல்லாத மக்களும் வந்து ஈஸியாக பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ஆமா. அந்த கிராஜுவேஷன் கவுனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் கவுன் இந்தியாவில் இருக்கும். ஸ்ரீலங்காவில் சில விதிமுறைகள்னால நம்மளால அங்கே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ லாங்குவேஜ் வந்து நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு தமிழாக இருக்கும். டைம் வந்து 9 AM to 6 PM இருக்கும். வென்யூ இது எங்க நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் பார்க் ஹோட்டல், அரும்பாக்கம், கோயம்பேடுக்கு பக்கத்துல பஸ் ஃபெசிலிட்டியோ உங்களுக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டியோ இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஒட்டியே தான் இந்த ஹோட்டல் இருக்கு. யாராவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தக்கூடியவங்க தாராளமாக இதுல வரலாம். சரியா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதனுடைய டேட் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா NLP இன்டர்ன்ஷிப் வந்து சென்னையில் நடக்கக்கூடிய ஷெடியூல். சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஈவன் சில பேர் வந்து வெளிநாடுகள்லேருந்து வரீங்க, அவங்களுக்காக சென்னையில் நடக்கக்கூடிய ஷெடியூல் இதுதான். 4 days நடக்கும் மாஸ்டர்ஸ். எப்போனா ஜூலை 18லேருந்து 21 வரைக்கும். 18லேருந்து 21 வரைக்கும். அதுக்கப்புறம் 22 ஒரு நாள் பிரேக் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து 9 daysன்னு இருக்கும் பொழுது, ஸோ உங்களுடைய தேவைகள், ட்ரெஸ் அரேஞ்ச்மெண்ட், மற்ற விஷயங்கள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்குங்கிறதால, ஸோ தொடர்ந்து 9 days இல்லாமல் லாஸ்ட் டைம் கிராண்ட் மாஸ்டர்லாம் அப்படிதான் வச்சோம். தொடர்ந்து 2மே சேர்த்து வச்சோம். இந்த முறை ஒரு நாள் பிரேக் விட்டு வைக்கலாங்கிற அடிப்படையில் 22ஆம் தேதி ஒரு பிரேக் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு அட்வான்ஸ் இன்டர்ன்ஷிப், அதாவது NLP சுப்ரீம் மாஸ்டர் இருக்கும். 5 days அது நடக்கும். ஜூலை 23லேருந்து 27 வரைக்கும் இருக்கும். இதுதான் சென்னையினுடைய ஷெடியூல். கிளியரா? சரியா? ரைட். இப்போ அடுத்து முக்கியமான பார்ட் என்ன? ஸோ இப்போ சென்னையில் இது நடக்குது. இதனுடைய காஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான். ஒரு NLP மாஸ்டருக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் நீங்க நெட்ல சர்ச் பண்ணலாம். ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஆஃப்லைன்ல ஒரு 4 days ப்ரோக்ராமுக்கு என்ன சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ப்ரோக்ராமுடைய சார்ஜஸ் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 45,000, 45,000 ரூபாய் இதனுடைய ஃபீஸ். இதுதான் வந்து மார்க்கெட்டினுடைய ரேட்டு. இது ஆரம்பத்துல இருந்தே இப்போ நம்மளோட பயணிக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். ஸோ நம்முடைய சார்ஜஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ ரொம்ப அஃபோர்டபுளா அதை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் ஆக்சுவலா ஃபீஸ் வந்து நம்ம வச்சிருக்கிறது 14,800. ஸோ அது ஒரு 3 star ஹோட்டல்ல விஜய் பார்க்ல ஸோ ஒரு 4 days ப்ரோக்ராமுக்கு வித் த கண்டென்ட், வித் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்க மொத்தமா பே பண்ணக்கூடிய ஃபீஸே வந்து 14,800 தான். அவ்வளவுதான் மொத்த ஃபீஸ். சரி, இதுல ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குமா? இதுல ஏதாவது ஆஃபர் இருக்கானா? எஸ், NLP மாஸ்டருக்கு ஆஃபர் இருக்கு. ஏர்லி பேர்ட் ஆஃபர். இது எனி டைம் க்ளோஸ் ஆகலாம். பெரும்பாலும் நாளைக்கு ஒரு 11:30 மணிக்கு க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 12,500. ஸோ இப்போ நீங்க வந்து நாளைக்கு ஒரு 11:30க்குள்ள மார்னிங்
நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 12,500 பண்ணலாம், அதுக்கு மேலே அது கூடலாம். சரியா? இதுதான் வந்து NLP மாஸ்டர் சம்பந்தமாக உள்ள ஃபீஸ். இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும் உங்களுக்கு. கிளியரா? சரி. அப்போ சென்னையில் வந்து நான் சுப்ரீம் மாஸ்டர் அட்டன் பண்ணுறான் தான், ஏற்கனவே மாஸ்டர்ஸ் பண்ணவங்களுக்காக உள்ள தகவல். மாஸ்டர்ஸ் பண்ணாதவங்க ரெண்டு சேர்த்து பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ பண்ணுறவங்க அப்படியே தொடர்ச்சியாக பண்ணலாம். ஏற்கனவே மாஸ்டர்ஸ் பண்ணவங்க இப்போ நீங்கள் சுப்ரீம் மாஸ்டர் வர்றீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து 69,000. இதுதான் ஆக்சுவலாக உள்ள மார்க்கெட்டினுடைய பிரைஸ். சுப்ரீம் மாஸ்டர் நீங்கள் நியூ கோட் NLPன்னு போட்டு பார்க்கலாம். சுப்ரீம் மாஸ்டருடைய ஈக்குவலன்ட் கண்டென்ட் வந்து வெவ்வேறு பேரில் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் வெவ்வேறு மாதிரியாக கொடுக்கும். ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்ன்ஷிப்பினுடைய காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு ஹோட்டலில், ஸோ வித் ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 69,000. நம்ம கொடுத்துருக்க ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 21,000. அவ்வளோதான். அப்போ இந்த 21,000ம் 12,500ம் நீங்கள் பே பண்ணீங்கன்னா, ஸோ 4 + 5 9 டேஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். யாராவது ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணவங்க இல்லை முடிச்சவங்களா இருந்தால் தாராளமாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராம்ஸ் வந்து அடிக்கடி நம்ம வைக்க மாட்டோம். மாஸ்டர்ஸ் இருக்கும், பட் சுப்ரீம் மாஸ்டர் மாதிரியான ப்ரோக்ராம் ரேராகத்தான் இருக்கும். அப்படிங்கிறதுல அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எல்லா விஷயங்களும் நம்ம டைம் ஷெடியூல்ல இருந்து அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டங்கிறதால அடிக்கடி இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் சென்னையில் உள்ளதுக்கான ஒரு பேசிக்காக உள்ள விஷயங்கள். கிளியரா? சரி. நான் வந்து மாஸ்டர், சுப்ரீம் மாஸ்டர் 2மே அட்டெண்ட் பண்றேன். எனக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? அப்படின்னா, டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சாச்சு. டிஸ்கவுண்ட் வந்து ஆக்சுவலா இப்போ இல்ல. அந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இப்போ இது 2யுமே சேர்க்கும்போது 33,500 வருது. இப்போ நீங்க நாளைக்கு ஒரு 11:30க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ற மாரி இருந்ததுன்னா, 2 சேர்ந்த மாரி. அது உங்களுக்கு மட்டும் 31,900 நீங்க பே பண்ணி சேர்ந்துடலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது நாளைக்கு 11:30க்கு மேல 33,500 அந்த ஃபுல் பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். பிளஸ் NLP மாஸ்டருக்குள்ள பேமெண்ட்டும் ரிவைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் சென்னையில NLP மாஸ்டர்ஸ், சுப்ரீம் மாஸ்டர் அட்டெண்ட் பண்றவங்களுக்கான உள்ள தகவல். கிளியரா? சரி. இதுல ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கடைசியா நீங்க கேட்கலாம். ஸ்ரீலங்கா உள்ளது நான் சேர்த்து சொல்லிடுறேன். ரைட். ஸ்ரீலங்கால எப்ப நடக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கேயும் லாங்குவேஜ் தமிழ்ல தான் நடக்க போகுது. 9 to 6 PM. இடம் வந்து நாஸ் கல்ச்சுரல் சென்டர் கொழும்பு. நாஸ் கல்ச்சுரல் சென்டர் 2023ல ப்ரோக்ராம் நடந்த இடம். 2023ல NLP மாஸ்டர் நடந்த இடம். ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அங்கதான் அந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது. கொழும்புல இருக்கக்கூடிய இடத்துல. டேட் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜான்வரி 15லேருந்து 18 வரைக்கும் நடக்கும். 2026. சரியா? ஆக்சுவலா அது வந்து பிளான் நவம்பர் அல்லது டிசம்பர்னு இருந்தது. சில காரணங்களால நமக்கு சில கான்ஃபரன்ஸ் இங்க இருக்கிறதால, ஸோ நம்ம டிசம்பர்ல போக முடியாத சூழ்நிலை. அதனால ஜான்வரின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி 18 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் 19த் வந்து ஒரு பிரேக் இருக்கும். 19ஆம் தேதி ஒரு பிரேக் இருக்கும். 20 தொடங்கி அப்புறம் 24 அங்கேயும் 5 டேஸ் தான். அது எல்லா பேட்டர்னும் இங்க நடக்கிறது, அங்க நடக்கிறது எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். எந்த ஒரு டிஃபரன்ஸும் கன்டென்ட்ல இருக்காது. சரி, இதுதான் ஸ்ரீலங்கால அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கான ஷெட்யூல். இதை நோட் பண்றவங்க பண்ணிக்கலாம். சரி, ஸ்ரீலங்கால உள்ள ஃபீஸ் என்ன? ஸ்ரீலங்கால உள்ள ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NLP மாஸ்டர் ஒரு ஆக்சுவல் ஃபீ ஸ்ரீலங்காவுடைய காஸ்ட்டுக்கு குறைஞ்சது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேஷன் அதுக்குள்ள கண்டென்ட்டுக்கு 95,000 சார்ஜ் பண்ணணும். நம்முடைய ஃபீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 42,000. ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் ருப்பி. இந்தியன்ஸ் யாரும் கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். ஸ்ரீலங்கன் ருப்பி என்னுடைய கன்வர்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஸ்ரீலங்கன் ருப்பீஸ்ல 42,000 ஆக்சுவல் அமௌண்ட். ஸோ இதுல வந்து ஏர்லி பேர்ட் ஆஃபர் இப்போ இருக்கிறது 35,000 இருக்கு. 35,000 தான் இப்போ இருக்கு. ஸோ எனி டைம் அது 42ஆக மாறும். ஸோ நாங்கள் வச்சிருக்கிறது ஒரு 20 to 25 மெம்பர்ஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி 12 என்னமோ கிராஸ் ஆயிருக்கு. ஸோ மீதி இருக்கவங்க கிராஸ் ஆகும்போது அது ஃபில் ஆயிடும். சரியா? அப்போ அதுதான் அதில் உள்ள கான்செப்ட். இன்டர்ன்ஷிப் அதே மாதிரி அட்வான்ஸ் இன்டர்ன்ஷிப் NLP சுப்ரீம் மாஸ்டருக்கு உள்ள ஃபீஸ் அங்கே ஒரு கால்குலேஷன் ஸ்ரீலங்காவுடைய வேல்யூஸ்க்கு நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு 1,25,000 வரக்கூடிய அந்த ஒரு ப்ரோக்ராமை தான் 65,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 65,000ல இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 45,000 பண்ணால் போதும். இதுதான் வந்து ஸ்ரீலங்காக்குள்ள ப்ரோக்ராம். சரி, அப்போ வந்து நான் மாஸ்டர்ஸும் பண்ணுறேன், சுப்ரீம் மாஸ்டரும் பண்ணுறேன், ரெண்டையும் சேர்த்து பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 80,000. ஸோ இப்போதைக்கு இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது 80,000. ஸோ அதில் ஒரு லிமிட்டடாக அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம அதை குறைச்சி அதில் இருந்து 75,000 நீங்கள் பே பண்ணால் 2 ப்ரோக்ராமே அட்டன் பண்ண முடியும். அதுலேயும் நம்ம ஸ்ரீலங்கன் கோஆர்டினேட்டர் இருந்து ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வந்தது லாஸ்ட் மூமெண்ட்ல.
ஸோ இன்னைக்கு அட்டன் பண்றவங்களுக்கு ஏதாவது இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ போர்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஸ்ரீலங்கல்ல இருக்கக்கூடியவங்களுக்காக அந்த ப்ரோக்ராமுக்காக ஸோ 75,000 கிடையாது. நாளைக்கு நீங்கள் ஒரு 11:30 ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸோ 69,000 பண்ணால் போதும். இது வந்து நாளைக்கு 11:30 பண்ணுறவங்களுக்கு மட்டும் 11:31 75 ஆயிடும். ஸோ இது வந்து பேசிக்காக இந்த போர்டு டிசைட் பண்ண கான்செப்ட். இதுதான் இன்டர்ன்ஷிப் சம்பந்தமாக உள்ள டேட்ஸு, அதுக்குள்ள அமௌண்ட்டு, அதுக்குள்ள கண்டென்ட், அதுக்குள்ள கான்செப்ட். இப்போ உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகளை நீங்க தாராளமாக கேட்கலாம். எஸ், இப்போ நான் சொன்னது இல்லாத வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது ஷேர் பண்றீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். மஃபாசா சொல்லுங்க. மஃபாசா மஃபாசா அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் ஸலாம். ஹலோ, சொல்லுங்க மஃபாசா. கேக்குதா? கேக்குது. எஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னா சார், மாஷா அல்லாஹ். அதை எப்படி ஷேர் பண்றதே சொல்லல. அது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே நாங்க கிராண்ட் மாஸ்டர்ல கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொன்னா சார், எங்களுக்கு எந்த இடத்துல போயிட்டு எதையுமே எங்களுக்கு பயப்படாம முன்னுக்கு வந்து செய்யலும் அப்படின்ற ஒரு தைரியத்தை தந்துச்சு சார். உண்மையிலேயே நான் அதுலயும் வந்து எனக்கு ட்ரைனிங் போன விஷயங்கள்ல வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயம்னு சொன்னா, நாங்க ட்ரைனிங் போனது என்னால வந்து மறக்கவே இயலாது. அது எனக்கு மிச்சமே பெரிய ஒரு பூஸ்டிங், பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றே எனக்கு உருவாக்கினதா ஒரு ஃபீலிங் சார் அது உண்மையிலேயே. அதுக்கு பிறகு நான் போன ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆகிட்டும், ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் போக்கலையும் வந்து அந்த மெமரி தான் எனக்கு ரிட்டர்ன் வருகும். ஃபெஸ்டா சார் நாங்க அதுல செஞ்ச அந்த கோல் செட்டிங்ல செஞ்ச ஒரு தெரப்பி உண்டு சார். அந்த எக்ஸசைஸ் தெரப்பி ஒன்றுல அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நாங்க எடுத்து வச்ச அடியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வச்சிருந்தது அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் போறத வந்து. அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வைக்கிறது வந்து எனக்கு உண்மையிலே மிச்சம் யூஸ்ஃபுல்லாவும் மிச்சம் கைடன்ஸாவும் மேய்க்குது சார். அதுல இருந்த தெரப்பி ஒன்று எனக்கு நான் வந்து பர்சனலா வந்து மிச்சமே அட்டாச் ஆயினது எதுன்னு சொன்னா வந்து எம்பத்திச்சியா. ஒரு விஷயத்துல வந்து நான் மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் நான் சார் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோட சார் ஒருத்தரோட அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்துருச்சு. அவரை வந்து மூத்தாகிறதுக்கு முன்னாடி பார்க்க போக முடியாது. அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து சரியான கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அவரோட நேம யாராலும் சொன்னாலுமே அப்படி ஒரு அழுதுருவேன். எனக்கு வந்து பொதுவா பப்ளிக் பிளேஸ்ல அழுகிறது பிடிக்கவே பிடிக்காது. சரியான ஒரு கஷ்டப்படுவேன். பப்ளிக் பிளேஸ்ல அழவே மாட்டேன். அப்படி ஒரு கேரக்டர். ஆனா அவர பேர சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணெல்லாம் கலங்கி வந்து அப்படியே ஒரு கண்ணீர் மலமலன்னு கொட்டிடும். அந்த இடத்துல 2 ஃபீலிங். ஒன்று அப்படியே பப்ளிக் பிளேஸ்ல அழுகிறேன்ற ஒரு இது உண்டு. சார் அந்த பேர சொன்னாலே எனக்கு அது தாங்கிக்கொள்ள இயலாத ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்துச்சு. அந்த எம்பத்தி ஷேர் பண்ணதுல இருந்து நான் ஃபீல் ஃப்ரீயா உண்மையிலேயே மிச்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணேன் அந்த விஷயத்துல சார். ஆ அடுத்தது சொல்லணும் அப்படின்னா சார், உண்மையிலேயே அந்த மாதிரி சில தெரப்பீஸ் வந்து நாங்க இன்னொருத்தருக்கு பண்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லோ, அதே நேரத்துல எங்களுக்குள்ள இருக்கிற சில வடுக்களையும், எங்கள சில நேரங்கள்ல செதுக்குறதுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அடுத்த விஷயம் சொல்லணும்னா சார், அங்க வந்து நெறைய பேரோட வந்து அந்த கனெக்டிவிட்டி இருக்குது இல்லையா சார்? அந்த பாண்டிங் உண்மையிலேயே சொல்ல இயலாத அளவுக்கு ஒரு பாண்டிங் சார். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் மார் கிடைச்சாங்க. ரொம்ப நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் மார் கிடைச்சாங்க. இன்னுமே ஹெல்ப் பண்றாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் தைரியமா அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலேன்ற அளவுக்கான ஃப்ரெண்ட்ஸ் மார் கிடைச்சாங்க சார். அது உண்மையிலே பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். நெறைய இன்ஃபர்மேஷன் தேவையான போது வந்து அவங்கள்ட்ட தைரியமா கேட்டு கிடைக்கலும் ஆயிக்குது. அப்படி ஷேரிங்ன்னு சொன்னேன் சார். ஃபுல் கிளாஸ் நான் மட்டும் தான் பேசிக்க வேண்டி வரும். அவ்வளவு அந்த தேங்க் யூ. அளவுக்கு ஒரு ஷேரிங் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க் ஜஸாக்கல்லாஹ் யூ ஹைர். மஃபாசா. இது வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டாங்க. இல்ல ஃபுல் பேமெண்ட் இல்ல. நீங்க பிளாக் பண்றது மட்டும் பண்ணா போதும் நாளைக்கு 11:30க்குள்ள. ஸோ அதுக்கு வந்து மினிமம் அமௌண்ட் நீங்க பே பண்ணி பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ரீலங்கால நீங்க பிளாக் பண்ற மாதிரி இருந்தா 5,000 எல்கேஆர் பே பண்ணலாம். பே பண்ணி நீங்க உங்களுக்கு கோஆர்டினேட்டர் யாரோ, உங்களுக்கு அதை ஃபீஸ் கலெக்ஷன் யார் உங்களுக்கு பண்றாங்களோ அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி என்எல்பி பற்றி பேசிக் இன்ட்ரடக்ஷன் கேட்டாங்க. ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்ததுன்னா, நம்முடைய சென்சஸை டியூன் பண்ணி நமக்கு வேண்டிய விஷயங்களை அடைவதற்காக நம்மளை தயார்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் என்எல்பி. அவ்வளவுதான். அது எப்படிலாம் பண்ண போறோம்ங்கிறது தான் கான்செப்ட். ரஜினி பிரதர் ஓகேவா? ஓகே.
சஃபா ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் கவர்ட், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க, அவங்களுடைய ஷேரிங் இருக்கு. நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். யாராவது லேட்டா வந்திருந்தீங்கன்னா நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். எஸ் மரியம், மரியம் அன்வைட் பண்ணி. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். சார், எங்களோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னா சார், மஃபாசா சிஸ்டர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஃபேமிலி. நாங்கள் வந்து கெதர் ஆகுனது ஒரு ஃபேமிலி. அன்னைக்கு வந்து எல்லாருமே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஹெல்ப் பண்ணினாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். இன்ட்ரெஸ்டான ப்ரோக்ராமாக செஞ்சோம் சார். அதே போல் அதில் இருந்த தெரப்பி எல்லாமே சார், ஒவ்வொரு தெரப்பியும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். பிடிங் குட் பைல இருந்து ஏர்லி ஏஜ் மைண்டிங் ஞாபகம் இருக்கிறதுல இருந்து அப்படி ஒவ்வொரு தெரப்பிஸும் வந்து எங்களோட லைஃப்ல என்னென்ன நாங்க மிஸ் பண்ணி இருக்கிறோமோ, என்ன ஆள் மனசுல பதிஞ்சிருக்குமோ, அதுங்களை எப்படி நாங்க அவுட்புட் பண்றது, அதை எப்படி நாங்க ரிலீஸ் பண்றது, அதே மாதிரி சுவிஸ் என்ற அந்த மெத்தடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். நாங்க ஒரு கிளையண்டா இருந்து நாங்க அந்த தெரப்பிஸ் எடுத்தோம். அதே மாதிரி நாங்க மற்றவங்களுக்கு தெரப்பி பண்றதுலயுமே நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்க எடுத்துக்கொண்டோம் சார். அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமும் அதுக்குள்ள நாங்க இருந்த ஒவ்வொன்றும் மற்றது எங்களுக்கு மறக்க முடியாத நிறைய விஷயங்களை நாங்க அன்னைக்கு உள்வாங்கினோம் சார். அதுலேயும் மீண்டும் நாங்க அதில் கண்டினியூ பண்றது வந்து எனக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு சார். நான் இப்பயே செகண்டாவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார். 2 ப்ரோக்ராமுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணி முடிஞ்சு சார். எனக்கு வெயிட்டிங், ஜனவரி மட்டும் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். ஏன்னா உங்களோட எக்ஸ்பிளனேஷன் இன்னமும் எங்களுக்கு மறக்க முடியாத ஒவ்வொரு தெரப்பீஸும் ஞாபகத்துல இருக்கு சார். என்னை அதை மீண்டும் நாங்க பெறணும், உங்களை ஸ்ரீலங்கால நாங்க மீட் பண்ணணும்னு ரொம்ப வெயிட்டிங்ல ஆவலோட இருக்கிறோம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மரியம். சரஸ்வதி மேம். எஸ் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். சொல்லுங்க. சார், ஆக்சுவலா என்எல்பி கிராண்ட் மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னா நிஜமா அது எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் சார். நான் லாஸ்ட் டைம் வந்து மாஸ்டரும் கிராண்ட் மாஸ்டரும் சேர்ந்து அட்டன் பண்ணேன். பாத்தீங்கன்னா அந்த 8 நாள் டோட்டலா எங்க உலகத்தை மறந்து, முக்கியமா மொபைல் ஃப்ரீயா இருந்தோம். இந்த மாதிரிலாம் இருந்து பெரிய நட்பு வட்டாரம் கிடைச்சது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்லாம் போயிட்டு பிராக்டிகலா ட்ரைனிங் எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க கத்து தந்ததுனால, எங்களுக்கு இப்போ தைரியமா ஒரு காலேஜ்ல போய் பேசுறதுக்கோ, ட்ரைனிங்க்கு வந்து நாங்க ப்ரப்போஸ் பண்றதுக்கோ எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் எந்த விதமான மாடலா இருந்தாலும், எந்த விதமான ட்ரெய்னிங்கா இருந்தாலும், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல வொர்க்கிங் வுமன்ஸா இருக்கட்டும், இல்ல மென்னா இருக்கட்டும், யாரு இருந்தாலும் என்ன மாரியான ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கோ, அந்த ப்ராப்ளத்த அவங்க வந்து நமக்கு ஜஸ்ட் சொன்னா போதும். அத வந்து அதுக்கேத்த மாரி மாடியூல் ரெடி பண்றதுக்கான கைடன்ஸு, எல்லாத்த விட நான் அ ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தது, ஒரு ட்ரெய்னிங் மேட்ரிக்ஸ்ன்றதுக்குள்ள அந்த டைம் மேனேஜ்மென்ட்ட எப்படி நம்ம பண்ணி, நம்ம செய்ய நினைக்கிற அத்தனையும் அதுல வந்து குடுக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வியக்கத்தக்க ஒரு ட்ரெய்னிங். இப்ப ஆக்சுவலா நான் சுப்ரீம் மாஸ்டர் மட்டும் தான், ஏன்னா லீவ் கிடைக்காதனால அது மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச மாஸ்டரும் சேர்த்தே பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆசையா இருக்கு மறுபடியும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிஜமா இது வந்து இப்ப சுப்ரீம் மாஸ்டர்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சார். கண்டிப்பா சுப்ரீம் மாஸ்டர் என்எல்பி கிராண்ட் மாஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம் என் லைஃபே நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி சுப்ரீம் மாஸ்டர்ல இருந்தும் தொடர்ச்சியா வந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கிறேன் சார். நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எஸ் ஹாஜரா. Assalamu alaikum, sir. Islam. How are you? Fine. How are you? Alhamdulillah, fine. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒரு மீட் பண்றோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னாண்டா இல்ல சார், நான் வந்து மறுபடியும் என்எல்பி கோச்சிங் வந்து சேரலாம் அப்படின்னு நான் வந்து பாக்குறேன். அது எப்ப என்னங்கறத கேட்கலாம், டீடைல்ஸ் கேட்கலாங்கிறதுக்காக தான். என்னண்டா ஆக்சுவலா எனக்கு பழைய மாதிரி மறுபடியும் கொஞ்சம் அந்த பயம், இந்த பழைய இதுதான் வர ஆரம்பிச்சிருது.
அதனால கொஞ்சம் இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு, அதனால அந்த NLP கிளாஸ் கொஞ்சம் வந்தா ஒரு இதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அதே மாதிரி அந்த கோர்ஸ் எடுக்கலாம், அந்த இது எடுக்கலாம். ஓகே. சொல்றேன் ஹஜரா. இப்ப ஜாயின் பண்ணீங்களா ஹஜரா? கொஞ்சம் முன்னாடி தான் வந்தீங்களா? எஸ் கரெக்ட். ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. ஹஜரா, அதுக்கு கோர்ஸ் சம்பந்தமாக உள்ளது ஆல்ரெடி விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நான் உங்களுக்கு கோஆர்டினேட்டர் சொல்லி அனுப்ப சொல்றேன். டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஃபீட்பேக் ஷேர் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டிங் நான் அனுப்ப சொல்றேன். நூருன் சிஸ்டர். Happy evening, sir. Assalamu ஹாப்பி alaikum. ஈவினிங். வலைக்கும் சலாம். எப்படி After long இருக்கீங்க? time, but நேற்று meet ஆகினோம் DBT. So I joined the ADGC too. So then வெல்கம். இப்போ மாஸ்டர்ஸ் அண்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கோர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டீங்க நீங்க. சுப்ரீம் மாஸ்டர். yes. So waiting, any course comes I have to join. So Welcome. 2024 masters and grand masters முடிச்ச பிறகு 2025 is a very fantastic year for me because motivational program schools எல்லாம் போய் செய்து கொண்டிருக்கிறேன். மஃபாசா சிஸ்டர், நானும் மஃபாசா சிஸ்டரும் சேம் பிளேஸ் இன் ஸ்ரீலங்கா. ஸோ ஷீ இஸ் ரன்னிங் நர்சரி. அப்போ அதில் நர்சரி கான்சர்ட்டுக்கு சீஃப் கெஸ்டா என்ன இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ தேங்க்ஸ் மஃபாசா. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த கிராண்ட் மாஸ்டர் ப்ரோக்ராமுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு உத்வேகம். அதாவது இந்த மாதிரி பப்ளிக் ப்ரோக்ராம் போனது வெரி ரேயா, போக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்கூல் அண்ட் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோதான் எங்களோட லைஃப் இருந்துச்சு. ஐ திங்க் மோர் தென் 35 years. பட் ஸ்டில் ஆஃப்டர் மாஸ்டர்ஸ் அண்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 இட்ஸ் அ வெரி பிக் சேஞ்ச் இன் 2025. 2025 ஜனவரியிலிருந்து ஐ திங்க் டில் எஸ்டர்டே தொடர்ந்து கண்டினியூஸா மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் அவங்கள கோச் பண்றது, மென்டரா இருக்கிறது. மேக்சிமம் ஐ யூசிங் நாட் ஓன்லி மேத்ஸ் கிளாஸ் வச்சாலும் என்னென்ன தெரப்பிஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் செஞ்சோமோ அதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு ஐ காட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு தேங்க் பண்ணணும் சாருக்கு. அந்த மாஸ்டர்ஸ் அண்ட் கிராண்ட் மாஸ்டர் ப்ரோக்ராம்ல நாங்கள் அந்த 8 days கண்டினியூஸா கலந்து கொண்டதுல கிடைச்ச அனுபவம் தான். அந்த 35 years டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை விட ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ் பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நல்லா சரளமா போறதுக்கு. என்னன்னா நான் பொதுவாக ஜென்ஸுக்கு மத்தியில பேசுறதுக்கெல்லாம் போறது இல்லை. பட் மதரசாஸ் அண்ட் ஸ்கூல் நர்சரிஸ் எல்லாம் கேர்ள்ஸ் பாய்ஸ் அண்ட் மென் விமென் எல்லா ப்ரோக்ராம்லையும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறத்துக்கு ஒரு உத்வேகத்தை தந்துச்சது. அதாவது ஏன் நாங்கள் வீட்டுக்குள்ள அடைஞ்சிக்கணும், வெறுமனே ஒரு டீச்சராக இல்லாம சமூகத்துக்கும் சில விஷயங்களை செய்யணும்ன்ற அந்த ஆள் மனசுல உள்ளதை வெளிக்கொணர வச்சுச்சு அந்த மாஸ்டர்ஸ் அண்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் 2024. So I want to thank. So that's what I joined very fast. So the Supreme Masters, yes, this year, inshallah. Okay, sir. Thank you so much. Thank you, and Jazakallah khaira. Okay, sir. Thank you so much. Shifani. Assalamu alaikum, sir. Happy evening to all. நானும் ஷேரிங் தான். லாஸ்ட் டைம் இன்டர்ன்ஷிப் பத்தி நிறைய ஸ்ட்ரகிளோட வந்தோம். எங்களையால் என்ன செய்யலும், என்னையால் என்ன செய்யலும்னு யோசிச்ச ஒரு ஆள் தான் நான். ஆஃப்டர் த இன்டர்ன்ஷிப் நிறைய சேஞ்சஸ் வெளியே போயிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கிளாஸ்ல ஷேர் பண்ண நினைச்சேன் சார், ஷேர் பண்ண கிடைக்கல. லாஸ்ட் மண்டே 16 காலேஜ் ஒன்ல டீச்சர்ஸ் ட்ரைனிங் செஞ்சேன் சார். டீச்சர்ஸுக்கான ஒரு ட்ரைனிங். அது உண்மையிலே எப்படி சொல்றேன்னு சொன்னா சார், ஒரு கெத்தா ஃபீல் பண்ணினேன். உண்மையில ஒரு 18 years 17 years அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டீச்சர்ஸ் குரூப்புக்கு வந்து ட்ரைனிங் பண்ணது பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு சார். போன உடனே எப்படி உட்கார்ந்திருந்தாங்க, இவங்க எல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க என்ற மாதிரி இருந்த ஆட்களை ஃபர்ஸ்ட் ஒரு இது இன்ட்ரடக்ஷன் கொடுத்த உடனே எழுந்து உட்கார்ந்தாங்க. என்னத்தான் செய்ய போறா என்று சொல்லி உட்கார்ந்தவங்க
லாஸ்ட் போற நேரம் சார் ஒரு சார் அந்த காலேஜ்ல வந்து அவர் வந்து மோர் தேன் 15 இயர்ஸ் டீச் பண்றாராம். ஒரு மௌலவியா சார் வந்து அவர் சொன்ன ஃபீட்பேக் சார், நான் டீச்சர்ஸ் நான் ஒரு சார் நான் ஒரு டீச்சர்ன்றதை மறந்து இந்த இடத்துல உட்கார்ந்திருந்தேன். ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன். நான் அங்க என்னென்ன செஞ்சேன்னு சொன்னா சார், டிடிஜி செஞ்சேன். அந்த புருண்டி நாட்டின கதை செஞ்சேன் சார். அதுக்கப்புறம் அந்த ஹெட் செஞ்சேன் பேப்பரால. அந்த ஆக்டிவிட்டி செஞ்சேன். இது ரெண்டுலயுமே அவ்வளவு கனெக்ட் ஆகிட்டாங்க சார். இந்த கான்ஃபிடென்ட் எது குடிச்சதுண்டா உண்மையில அந்த இன்டர்ன்ஷிப் தான் சார். கண்டென்ட் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் நாங்க ஆன்லைன்ல எவ்வளவு படிச்சிருந்தாலும் பிசிக்கலா ஒன்று செய்யலாம் என்ற கான்ஃபிடென்ட் தந்தது வந்து அந்த இன்டர்ன்ஷிப். ஏன் இன்டர்ன்ஷிப்ல ஒவ்வொரு செஷன் முடிய கொள்ளையும் சார் ஃபீட்பேக்ஸ் கேக்குறீங்க, அதுல ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் டே வரக்குள்ள ரீகேப் கேட்கிற நேரம் அதை ஷேர் பண்றோம். கிளாஸ்லயுமே நான் இதுல ஜாயின் ஆகிக்கிற எல்லாருக்கும் சொல்ற விஷயம், சார் தார டைம் வந்து யூஸ் பண்ணுங்க. அது ரீகேப்புக்கு ஆயிக்கட்டும், ஷேரிங்க்கு ஆயிக்கட்டும், இல்ல ஃபீட்பேக் ஷேரிங் ஆயிக்கட்டும், கீ டேக்அவே ஆயிக்கட்டும், நீங்க இதெல்லாம் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகலாம். சார் சொல்ற மாதிரி இது எங்கட தளம். அந்த தளத்தை தந்த சார் இன்டர்ன்ஷிப். அது போல மொஃபாதர் சொன்ன மாதிரி சார் ஸ்ட்ராங் பாண்ட். யார்கிட்டயுமே எதையும் கேட்கலாம். அது வந்து எந்த ரிலேட்டட் ஆகும். நான் இப்படி ஒரு ட்ரைனிங் செய்ய போறேன், என்னென்ன டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம்னு கேட்டா அதுக்கு சஜஸ்ட் தரதுக்கு சார் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல நான் இப்படி ஒன்று செஞ்சேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த டீச்சர் ட்ரைனிங் செஞ்சுட்டு வந்து சார் ஷேர் பண்ணினது மஃபாஸா கிட்ட. அவர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சதுக்கும் காரணம் சார் அப்படி ஒரு பாண்ட் ஆகினேன். நான் எப்படி ஹாப்பியானோ என்னை வச்சு அவளும் அப்படி ஹாப்பியான ஒரு வேர்ட்ஸ்ல வச்சு எனக்கு விளங்கிச்சு. அப்படி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி தந்தது அந்த பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட். என்ன சொல்ற சார், அப்படி ஒரு பவர்ஃபுல் பாண்ட் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் தான் சார். இதுக்கு பிறகு வர ஒவ்வொரு சான்ஸையுமே எல்லாரும் கட்டாயம் யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டித்தான் நான் இந்த டீச்சர் ட்ரைனிங் இதை சென்னதுமே. அது போல நிறைய இப்ப யாரு சார் ஒவ்வொரு படிச்சு தரக்குள்ளையும் சொல்லுவீங்க, ரோட்ல போறவனா கூப்பிட்டு வாட உனக்கு ஒரு தெரப்பி சொல்லி தரேன்ன்ற மாதிரி சொல்லலாம். இந்த யார் சரி இப்ப எதோ சொன்னாலுமே இதுக்கு இந்த தெரப்பியை கொடுத்தா சரி, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணினா சரியுண்டு எல்லாம் டக் டக் டக்குன்னு அடுக்கி வச்சிக்கிறோம் சார். அவ்வளத்தையும் படிச்சிக்கிறோம். தேங்க்யூ சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. Thank you so much, Shifani. God bless. Nazira. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஹாப்பி ஈவினிங் ஆல் எல்லாருக்கும். உண்மையாவே இன்டர்ன்ஷிப் பத்தி பேசுறதுக்கு உண்மையாவே பேசியாக வேண்டிய ஒரு டாபிக் சார். உண்மையா சுப்ரீம் மாஸ்டர் எப்படி இருக்கும்னு ஒரு மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கு. எப்படி இருக்கும், இதுல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்திருக்கும், இன்னும் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், அது எல்லாத்தையும் தாண்டி உண்மையாவே மறக்க முடியாத ஒரு விஷயம் சொன்னா சார், நம்மளோட அந்த ஃபேமிலி தான். நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. இப்போ வெளியே போய் நம்ம ஒரு தனியா ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா தனியான்ற அந்த ஃபீல் இப்ப தனியாவே இல்ல, நம்மளை சுத்தி ஒரு கூட்டமே இருக்குன்ற மாதிரி எங்க என்ன எப்போன்னாலுமே கிடைக்குது. அடுத்து நிறைய ஒரு பாண்டிங். அதை தாண்டி சார் இப்ப நம்ம கிளாஸ் பண்றோம்ல, இப்ப கிளாஸுக்கும் இன்டர்ன்ஷிப்புக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் உண்மையா சொல்லி ஆகணும் சார். என்னன்னு சொன்னா இப்ப கிளாஸ்ல வந்து எப்படின்னு சொன்னா இந்த கோச்சிங் ட்ரைனிங் இந்த தெரப்பி எல்லாம் பார்க்கும்போது வெளியில இருந்து பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். அடுத்தது என்ன சீக்ரெட்டா இருக்கும் சார். ஆனா அது இன்டர்ன்ஷிப் உள்ளுக்கு வந்துட்டு அந்த கடலுக்குள்ள அந்த நீந்தி அந்த முத்தை எடுத்துட்டு வெளியே வரோம் சார். அதான் சார் இன்டர்ன்ஷிப். அந்த கடல் உள்ளுக்கு அப்படியே அழகா அலையடிச்சு நம்ம நீச்சல் அடிச்சு முத்து எடுத்துட்டு வர்ற மாதிரிதான் இன்டர்ன்ஷிப். அவ்வளவு ஒரு கனெக்டிவ், அவ்வளவு பிசிக்கல். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரப்பி கொடுக்கறதா இருக்கும், நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, நம்ம எப்படி ஒரு தெரபிஸ்டா மாறுறது, ஒரு கிளைண்ட் எப்படி அவ்வளவுமே கிடைக்கும். பிசிக்கல் வந்து வேற லெவல் இருக்கும். அதே நேரம் எங்களை நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இடத்துல எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்மளே இது பண்ணிக்கலாம், மோட்டிவேட், அடுத்த கான்ஃபிடென்ட். அடுத்து அதே எல்லாரும் சொன்னது மாதிரிதான் எல்லாருமே அதுலதான் எஃபெக்ட் ஆகிருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர்ல நம்ம வந்து அந்த கலப்பயணம் போனது அதுதான் சார் கொடுத்தது. ஒரு எவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் கதைக்கிறோம் எல்லாரும் கூட இருந்தாலுமே நம்ம ஃபேஸ காட்டி பேசுறதுக்கு பயப்பட்ட கூட்டம் தான் சார். நம்ம ஃபேஸ காட்டி பேசுறதுக்கா இருந்தாலும் சரி, முன்னாடி நின்று ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வர முடியுமான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா முடியும்ன்றத கொடுத்தது அந்த கிராண்ட் மாஸ்டர் தான் சார். அடுத்தது வந்து நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்த பேசி முடிச்சிடுறது முடியுமா, சாதாரணமா பேசுறது இல்ல, அந்த பேச்சுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நிக்கிறது எப்படி, நின்னா இப்படிதான் நிக்கணும், நீ பேசுனா இப்படிதான் பேசணும், நீ செஞ்சா இதைத்தான் செய்யணும்ன்ற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ். அதை பாக்குறவங்க கூட கிளாரிட்டி கொடுத்து அப்படியான விஷயங்கள் வேற லெவல். அத உண்மையா சார் அந்த இந்த இடத்துல அதை வந்து நாங்க சொல்லி ஆகணும். இது எங்களுக்கு எவ்வளவு தூரம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றது
அதை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு உண்மை இப்பவும் சொல்ற ஒரு சீக்ரெட் புதினம் மாதிரி தான் இருக்கும். என்னடா இது சொல்றாங்கன்னு நீங்க வாங்க, வந்து பாருங்க. நாங்களும் வர்றோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துல அந்த முத்தெடுக்கிறதுன்னு சொன்னா அதை அட்டென்ட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா கிளாஸை தாண்டி பெரியோர் ஒரு அறிவு தியரி படிக்கிறத தாண்டி நம்ம அதை பிராக்டிக்கலா செய்யும் போது நிறைய அனுபவங்கள். தனியா இல்ல, எல்லாருமே இருக்காங்க நம்மளை சுத்தி. அடுத்து வந்து சார் உங்களோட வருகைய உண்மையாவே வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் சார். திரும்ப இன்ஷா அல்லாஹ் ஜனவரின்றது எங்களுக்கு நிறைய நாள் மாதிரி. சார் எல்லாரும் வாங்க, எல்லாரையும் மீட் பண்ணோம் இன்ஷா அல்லாஹ் சுப்ரீம்ல. ஜஸாக் அல்லாஹ் ஹைர். வாங்க பழகலாம். ஓகே, தேங்க்யூ. ராமலட்சுமி மேம். எஸ் சார். அருமையான ஒரு NLP மாஸ்டர், NLP கிராண்ட் மாஸ்டர் முடிச்சுட்டு சுப்ரீம் மாஸ்டருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் நான் முடிச்சுட்டு திரும்பவும் NLP மாஸ்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்ப NLP மாஸ்டர் திரும்ப வரேன். ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற அந்த சுவை, அது வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை வந்து பார்க்கணும், அதை சுவைத்து பார்க்கணும். அந்த 4 days வந்து ஒரு மெமரபிளான டேஸாவும் இருக்கும். அங்க கிடைக்கிற அந்த அனுபவம் வந்து நம்ம வந்துட்டு எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கு. ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ் அந்த மாதிரி கிட்ட டைம்ல கூட எது நம்மளுக்கு கிடைக்காத ஒரு புதுமையான அனுபவமா இருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம அதை போய் சுவைத்து பார்த்தா தான் தெரியும். சர்க்கரை எழுதிடாவது அதை சுவைச்சு எப்படி பார்த்தா டேஸ்ட் வருதோ, அங்க விதவிதமான வருது, அங்க பாண்டிங், அந்த நிறைய வந்து ஒரு விளையாட்டுத்தனமா ரொம்ப ஹாப்பியா ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது சார். அதுல ரொம்ப அருமையான அது ரொம்ப ஒரு ஏக்கத்தோட கலந்த நாட்கள். அது வந்து வீட்டுல வந்தாலும் அந்த பாண்டிங் அந்த டைம் இருக்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. அவங்க அங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்வளவு அந்த ஒரு பாண்டிங்கோட கொண்டு வந்த அந்த விட்ட இடமாகட்டும், அது உண்மையாவே ரொம்ப வரவேற்கத்தக்கது. நம்ம போறோம் ஒண்ணுத்துக்கு அப்படின்னும் போது அங்க போயிட்டு இவ்வளவு ஹாப்பியா அவங்க வராங்கன்னு வீட்டுல இருக்கணும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் அங்க ஷேர் பண்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட், அது இடைவிடாம வந்து ஒரு விஷயங்களா வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்வீட்ஸ், அந்த மிட்டாய் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறு பிள்ளைத்தனமா இதெல்லாம் நம்ம கிடைக்காம வெளியில கடையில வாங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் சார். அந்த இடத்துல அந்த டைம்ல அதை சுவைச்சிட்டு அதை பார்க்கும்போது உண்மையா ஏதோ ஒரு ஃபீல் குழந்தைத்தனமாவும் இருக்கு. நம்ம எங்க ஒரு பிக்னிக் போன மாதிரி இருக்கு. ஒரு ஃபேமிலி புதுசா ஒரு ஃபேமிலி உருவாக்கி அந்த இடத்துல யாருக்குமே ஒரு பொறாமையோ ஒரு காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்ல. எல்லாருமே ஒரே மாதிரி, எல்லாரும் பார்த்து ஸ்மைலிங், எல்லாரும் பார்த்துமே வருது அப்படின்னும் போது ரொம்ப அருமையா இருந்தது. இன்னொன்னு மெயினா நான் வந்து சொல்லணும்னா அந்த கோல் செட்டிங்லாம் நம்ம பேசும்போதும் சொல்லும் போது இருக்கட்டும், அங்க நீங்க கொடுக்கும்போது அது உணர்ந்து செய்யும் போது நம்மளுக்கு உண்மையாக ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு. இந்த பூஸ்டிங் நம்ம செல்ஃப் எஸ்டீம் கொடுக்குறீங்கல்ல, அது பார்த்து நம்மளுக்கு நாமளே நம்ம அறியாமலே நம்ம மதிப்பு கூடுது. நீ சொல்ற மாதிரி அது உண்மையை நம்ம உணர்றோம். அது என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப அதை இப்ப நான் என்னதான் பேசியிருந்தாலும் அதை யோசிக்கும் போது அந்த விஷயம் நல்லா இருக்குன்னு. அதை விட ஹைலைட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி என்னால அதை பண்ண முடியாத அந்த பிட்டிங் குட் பை தெரப்பி கொடுத்தீங்கல்ல எனக்கு, உண்மையா அது வாழ்க்கையில எனக்கு அதுதான் சார், அதுதான் உண்மையா சொல்றேன். எங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து என்னுடைய அப்பாவின் இழப்பை வந்து நீங்க மீட்டு வந்து அப்பா இருக்காங்கன்னு நீங்க கொண்டு வந்து கொடுத்ததுதான் சார். ஏன்னா அதுல 2 தெரப்பி நான் கனெக்ட் பண்ணேன் சார். வெட்டிங் குட் பை தெரப்பியும் பைசம் தெரப்பியும் சேர்த்து எனக்கு கனெக்டிவிட்டி ஆச்சு. எப்படின்னா அப்பாவோட ஏக்கங்கள் அதிகமா அந்த சிறு வயதுல இழந்துட்டோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை மீண்டும் நம்ம எடுக்கும் போதுன்னா அப்பா அந்த சிறு வயது எனக்கு நான் அப்பா இல்லாத கொஞ்சம் பெரிய வயசா இருந்தாலும் சிறு வயது ஏக்க மாதிரியே இருந்தது. அப்ப நீங்க தெரப்பி கொடுக்கும்போது அப்பா வந்து இல்லைன்னு 25 வருஷம் மேலான ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சோகமான நிகழ்ச்சி. அப்பா இல்ல கதறி கதறி அழுவேன். எனக்கு அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது பயங்கரமா அழுதுருவேன். சோகமான பாட்டு கேட்கவே முடியாது. அவ்வளோ அழுதுருவேன். என்னால முடியவே முடியாது. நான் அழுத நாட்கள் அதிகம். அது அழுதன்னா அப்படி அழுவேன் சார். எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படி எங்க அப்பா இல்ல அழுவேன். ஆனா அப்பா இல்லைன்ற ஃபீலிங்கை போக்கி அப்பா நம்ம கூடயே டிராவல் பண்றான்னு அந்த பாசிட்டிவான எண்ணத்தை உருவாக்கி அது அப்பாவோட ஏக்கம் நமக்கு அந்த இல்லாத ஏக்கத்தை அதுதான் சார் 2 தெரப்பி நான் அந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நடந்தது. அது நான் ரொம்ப நாள் கழிச்சானே உணர்ந்தேன். அப்ப நம்ம வந்து அப்பா இல்லைன்ற அந்த இதை கொண்டு வந்துட்டு அது இருக்கிறாங்கிற உணர்வை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது எங்கேயுமே கிடைக்காதுங்க சார். ஏதாவது போறோம் கவுன்சிலிங் போறோம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் சும்மா வாயில சொல்லிட்டு போறது. இதெல்லாம் வந்து விலைமதிக்க முடியாது சார். இதுக்கு விலையே கிடையாது. உண்மையா அதுக்காக நான் சார் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க சார். ஏன்னா இன்னைக்கு நினைச்சாலும் அந்த பாட்டு அதுல என்ன ஒரு ஹைலைட்னா அந்த சோகமான பாடல்கள் வந்து எனக்கு வந்து மைண்ட்ல அது வந்து ஒரு துக்கமே வரல. அது நான் வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமா, இதுவும் கடந்து போகும். இன்னும் ஒண்ணே நினைச்சது என்னன்னா, அப்பா இருந்து
ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டு அப்பா ஏதோ ஒரு விதத்துல ஒரு கோமால இருந்தாலோ ஒரு கை கால் இருந்தாலோ அதோட பார்த்த ஒரு விஷயம் எப்படி பார்த்துட்டே இருந்து எப்படி நம்மளால தாங்கிக்க முடியுமா? இப்ப இந்த கிளாஸ் கூட நான் அட்டன் பண்ண முடியாது. அப்பா தான் பார்த்துக்கணும்னு தோணும். ஆனா அப்பா முழுமையா எங்கேயோ இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்காங்க ஃபீல் வந்து உண்மையை ஏத்துக்கிட்டேன் சார். அதுதான் இதுக்கு கிடைச்ச எனக்கு கிஃப்ட். எத்தனை கோடி கிடைச்சாலும் அப்பா மாதிரி கிஃப்ட் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் அந்த பேச்சுக்களை நான் சொன்னேன். அப்பா வயசா சொல்ல நான் அந்த பேச்சுக்களை சார் மூலமா பாக்குறதுனால தான் இவ்வளவு இன்வால்வ்மெண்ட்டோட நான் பேசுறது பண்றது. எனக்கு அந்த டைம் இந்த 6லேருந்து 9 7ன்ற கூட இல்ல. நான் 6லேருந்து அந்த 9:30 மணி வரைக்கும் எனக்கு பயங்கர ஹாப்பியான ஒரு டைமிங். டிராவல்ல இருந்தாலும் வீட்ல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் அந்த டைம்க்காக டெய்லி நான் அதனால தான் 2 டிசிபிலும் எம்டிசிசி திரும்பவும் சேர்ந்ததுக்கு காரணம் அதுதான். டிசிபில எனக்கு கனெக்டிவிட்டி இருந்துட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல வந்து என்ன மெயினா சொல்லணும்னா எல்லாருமே வந்துட்டு உள்ள போகும். நான் திரும்ப 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 வரேன் அப்படின்னும்போது எனக்கு அந்த அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு. எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அதை நினைக்கும் போது நல்ல ஹாப்பியா இருக்கு. வாழணுன்ற அர்த்தத்தை உண்டு பண்றது சாருடைய தளம் தான். அதனாலதான் நான் இன்னைக்கு நான் வந்து அதை மோட்டிவேட் பண்ணி அப்பாவுக்கு அடுத்த நிலையில மோட்டிவேட் பண்ணி கொடுக்கறது எனக்கு சார் மட்டும்தான். வேற யாருமே இல்லைங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எல்லாரும் கண்டிப்பா நான் திரும்ப NLP நான் ஜாயின் பண்றேன். எனக்கு அதை பார்க்கணும். சுப்ரீம் மாஸ்டர் என்ன அளவுக்கு நம்ம கொண்டு போறோம்ன்ற இன்னும் என்ன ஏதோ விஷயம் இருக்கு. அதை இன்னும் எப்படி உள்வாங்கணும், அந்த இடத்துல பார்த்தா மூமெண்ட்ஸ் அப்படி கொடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த ஆர்வமா இருக்குங்க சார். எல்லாரும் கலந்துக்கிட்டு இன்னொன்னு எனக்கு அது சொல்ல மறந்துட்டேன். ராமுன்ற பேர் அப்பா என்னை எப்படி செல்லமா கூடுவாங்கன்னா அந்த தமிழ்ல ராமுன்னு சொல்லிட்டேன் சார். அந்த பேர் வந்து எனக்கு உண்மையா சொல்றேன். அப்பா ஒருத்தர் சொன்னாங்க. அப்பா ரூபத்துல அத்தனை பேர் என்ன சொல்லும் போது கோடி கோடியான ஹாப்பி எனக்கு கிடைச்சதுங்க சார். ராமு ராமு ராமுன்னு அவங்க சொல்லும் போது உண்மையா ரொம்ப ஹாப்பிங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். காட் பிளஸ். இஷாம் பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும் சார், நல்லா இருக்கீங்களா? இஸ்லாம் சூப்பரா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சார். இந்த முறையும் முட்டாய் கிடைக்குமா சார்? கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். அந்த NLPல கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணிருக்கீங்க சார். அந்த டேஸ்ட் வந்து மறக்காத அளவுக்கு பண்ணிட்டீங்க சார். அது இன்டர்ன்ஷிப்ல சார் கிராண்ட் மாஸ்டர் உண்மையிலே வேற லெவல். அதுல வந்து சார் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோக்ராம்கள் பண்ணிருப்போம். ஆனா வந்து சார் இந்த ஆங்கிள் இது வரைக்கும் பண்ணதில்லை. இஸ்லாமிக் ஆங்கிள் தான் நிறைய நிகழ்ச்சிகள் பண்றது, ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராமா இருக்கட்டும். பட் அந்த கிராண்ட் மாஸ்டருக்கு அப்புறம் தான் சார் இப்படி ஒரு ஆங்கிள் நம்மரும் ட்ரெயினரா இருந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம்ன்ற ஒரு கோணம் வந்து உண்மையிலே வந்தது அந்த கிராண்ட் மாஸ்டருக்கு அப்புறம் தான். ஸ்கூல் போனோம் இல்லையா, அந்த ஸ்கூல் போகும்போது ஒரு 10 நிமிஷம், ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸ்கூல்ல அந்த அக்குர்நேல ப்ரோக்ராம் பண்ணும்போது. பட் அதே செய்யலாமான்ற அளவுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு இல்ல இது பெரிய லெவல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல்லி அந்த ஒரு கோணமே ஓப்பன் ஆனது வந்து சார் இந்த கிராண்ட் மாஸ்டருக்கு அப்புறம் தான். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சாருக்கும் தெரியும், எல்லா ப்ரோக்ராமே நம்மளே ட்ரெயினர்ஸை வந்து வெளியெடுக்காம நம்மளே பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். அதே போல சார் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா நிறைய ட்ரெயினர்ஸ் மாதிரி நமக்கு இலங்கையில் இப்ப கிடைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து நம்ம சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து கொழும்புல இருந்து தான் எல்லா இடத்துக்கும் போகணும்ன்ற அளவுக்கு இல்லை. இப்ப நம்மளே சில நிகழ்ச்சிக்கு போகாம நம்ம சிஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அப்ப அந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்து கிடைச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து உண்மையிலேயே இன்டர்ன்ஷிப் வழியா கிடைச்ச சொந்தங்கள் தான். ஸோ மொத்தத்துல உண்மையிலே கிராண்ட் மாஸ்டர் இன்டர்ன்ஷிப்ன்றது வந்து வேற லெவல் சார். ரொம்ப பிரயோஜனமா லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய விதத்துல இருந்துச்சு. ஜஸாக்கல்லா. தேங்க்யூ பிரதர். சந்தோஷம். சந்திப்போம். ஹாஜிரா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் எனக்கு ஒரு டவுட். அதாவது நம்ம MDCC படிச்சப்ப அதுல வந்து NLPங்கிற ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஒரு இது இருந்ததா? ஆமா, NLP பிராக்டிஷனர். அது இங்க ஆஃப்லைன் நடக்குது NLP மாஸ்டர் பிராக்டிஷனர். ஓகே. இல்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இல்ல நம்ம தான் தப்பா இப்ப கொஞ்சம் மறதி எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு அது NLP பிராக்டிஷனர். அதனுடைய செட் ஆஃப் டெக்னிக்ஸ் வேற. நம்ம இங்க பிசிக்கலா படிக்கிறது NLP மாஸ்டர் பிராக்டிஷனர். NLP ஃபவுண்டேஷனுக்குள்ள பேசிக் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு நம்ம மாஸ்டர்ஸ் வந்து இதுல வச்சுப்போம். பிசிக்கல் ப்ரோக்ராம்ல இருக்கும். கண்டென்ட் ரெண்டுமே வேற வேற. கண்டென்ட் வேற வேறயா? ஓகே சார். அப்ப வந்து NLP அந்த பிராக்டிஸ் அந்த அதாவது MDCCல உள்ள அந்த கோர்ஸ் வந்து எப்ப எடுக்கிறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் நடக்கக்கூடிய NLP வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு 3 கிளாஸ் போயிருக்கு. இப்ப நீங்க ஜாயின் பண்றதா இருந்ததுன்னா நீங்க உடனே ஜாயின் பண்ணலாம். அந்த 3 கிளாஸ் மட்டும் நீங்க ரெக்கார்டிங் பாத்துக்கலாம். இப்ப போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே ஓகே. எஸ். அப்புறம் இன்னொரு கிளாஸ் ஒன்னு போனதுல சார்
அதாவது லாஸ்ட் இயரா ஒரு கிளாஸ் லாஸ்டா ஜாயின் பண்ணியிருந்தீங்க MDCC-ல. அது சிடிடி, அதான் ட்ரெயின் த ட்ரைனர் ப்ரோக்ராம் மாதிரி, ட்ரைனிங் எப்படி கொடுக்கறது, பப்ளிக் ஓ ஸ்பீக்கிங் எப்படி பண்றதுங்கிறது. அதனாலதான் அது 11 months ப்ரோக்ராமா அது கன்வெர்ட் ஆச்சு. ரெண்டு CTD. சாப்டர் ஆட் பண்ணிருக்கோம். அதையும் நான் அட்டென்ட் பண்ணல, பட் அதுக்காக கேட்டுட்டேன். சரி, அது ஓகே அடுத்து வரும், ஒரு 3 மாசத்துல வரும், அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. ஓகே ஓகே. ரிக்ஷாண்ணா. ரிக்ஷாண்ணா NLP-யை பொறுத்தவரையில ரொம்ப அழகான ஒரு அனுபவம். NLP-க்கு பிறகு சொல்லணும் அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய விஷயம் இருக்கு எனக்கு. மெயினா அந்த இன்டர்ன்ஷிப் நான் அதாவது MDCC DCP ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன் பார்த்த உடனே சார் MDCC DCP ஜாயின் பண்ணணும், ஜூலைல ஜாயின் பண்ணிட்டேன். என்னன்னே தெரியும், எனக்கு சத்தியமா ஒரு ஐடியாவே இல்லை. பட் பார்த்த உடனே இன்ட்ரடக்ஷன் செஷன் ஓகே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியாச்சு. பேரலாவே ஜாயின் பண்ணி ஜூலைல ஜாயின் பண்ணேன். ஜூலைல தான் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆகஸ்ட்ல அது இதெல்லாம் நடக்குது. செப்டம்பர்ல இன்டர்ன்ஷிப். பார்த்தா எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப்பும் தெரியா. ஆனா ஏதோ மனசு சொல்லுது, நான் ரொம்ப உடைஞ்சிருந்த டைம் அது. என்னால நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, நிறைய பண்ணணும், நிறைய விஷயம் அச்சீவும் பண்ணிருக்கோம். ஆனா எந்த ஒரு நம்பிக்கையுமோ கான்பிடென்ட்டோ என்ன மேல எனக்கு எதுவுமே இல்லாம ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஸோ இந்த மாதிரி சார் இன்ட்ரடக்ஷன் எனக்கு அப்படியோ அந்த 1 இயர்க்குள்ள கிட்டத்தட்ட 1 இயர் ஜேர்னி. இப்போ அப்ப அந்த சார் பேசிட்டு இருக்கும்போது சரி இதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்பவுமே கிராண்ட் அந்த மாஸ்டர் மட்டும் இல்ல, கிராண்ட் ரெண்டும் வந்து சரி, ரெண்டுக்குமே டிபாசிட் பண்ணியாச்சு. எதுவுமே யோசிக்கலாம். ஆனா எனக்கு சட்டுன்னு அந்த டைம்ல தோணின விஷயம் தான். ஆனா இதுல எனக்கு ஒரு மாற்றம் வரும், இதுக்கு பிறகு எனக்கு ஏதாவது ஒண்ணும் என்ன லைஃப்ல நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நல்லா நடந்துதான் இருக்கு. ஆனா அது எங்களுக்கு தெரியல, நிறைய உடைஞ்சிருந்தேன் நான், ஏன்னு தெரியா. அப்போ வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு அப்புறம் அந்த 8 நாள் மெயினா எனக்கு வேற என்ன நடந்துச்சோ சரியா, செல்ஃப் ஹீல் பண்ணினேன். நிறைய விஷயத்துல இருந்து நான் வெளியே வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங் அந்த NLP-ல இருந்து அந்த இன்டர்ன்ஷிப் 8 நாளைக்கு பிறகு நான் பண்ணின அச்சீவ்மெண்ட், நான் பண்ணின விஷயங்கள், ஸ்கூல் ப்ரோக்ராமா இருக்கட்டும், பர்சனல் கவுன்சிலிங், கோச்சிங், ட்ரைனிங்கா இருக்கட்டும், எத்தனையோ ஃபீட்பேக், எனக்கு அதெல்லாம் நிறைய அந்த 1 இயர்க்குள்ள நிறைய இந்தியாவுக்கு வந்துட்டு சார் கையால ஐகானிக் அவார்டும் வாங்கியாச்சு. அந்த அளவுக்கு ஃபயரா ஒர்க் பண்ணாங்க. நாங்க நினைக்கிற விஷயம் மாதிரி அச்சீவ் பண்றதுக்கு, அடுத்தடுத்த சக்சஸ் பண்றதுக்கு, அடுத்தடுத்த வேலைகளை செய்யறதுக்கு முதல்ல எங்களோட மைண்ட் கிளியரா இருக்கணும். நாங்க கிளியரா இருக்கணும். எங்களோட மைண்ட் தெளிவா இருந்தா மட்டும்தான் எங்களுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும், நிறைய பண்ணணும்னு தோணும். ஆனா அதை பண்றதுக்குரிய மோட்டிவேஷன் இல்லாம இருக்கும். ஒரு சில செட்பேக்ஸ்னால, எங்களோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நாங்க அதை ஹோல்ட் பண்ணிட்டு மைண்ட்ல அதை வச்சுட்டு, அதனால ஏற்பட்ட ட்ரோமானால எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியாமலே இருக்கும். அதுக்கு முதல் படி ஹீல். நீங்க உங்களை ஹீல் பண்றதுதான். நம்மளை ஹீல் பண்ணினா மட்டும்தான், நம்மளை சரி பண்ணா மட்டும்தான் எங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது இந்த உலகம் காணும். சோ அதுக்கான பெஸ்ட் இடம் அப்படின்னு சொன்னா இந்த NLP இன்டர்ன்ஷிப். அது தவிர அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா, அந்த அளவுக்கு அழகா, அந்த அளவுக்கு அந்த கிட்டத்தட்ட 80 பேர் 90 பேர் அந்த இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ணினாலும் ஒவ்வொருத்தரையும் பர்சனல் கேர் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஹீல் பண்ற மாதிரி ஒரு இடம் நான் பார்த்ததே இல்லை. நிறைய ப்ரோக்ராம் நம்ம போயிருக்கோம், நிறைய இந்த ட்ரைனிங் செஷன் அதெல்லாம் பார்த்திருக்கு. ஆனா இன்டர்ன்ஷிப் மாதிரி, இந்த NLP இன்டர்ன்ஷிப் மாதிரி அதுக்கு ஈடு அது மட்டும்தான். அதுவும் சார் செய்யற இது மட்டும்தான். என்ன சொன்னா இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கூட இருந்தவங்களுக்கு நிறைய தெரியும் நான் எப்படி இருந்தேன், இப்ப எந்த அளவுக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு நமக்கு பின்னுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பிராண்ட் ஒண்ணு கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கூட இருக்கிற சர்க்கிள்ல தெரியும். சோ அந்த அளவுக்கு ஆக்டிவா எங்களால ஒர்க் பண்ண இயலும்னு சொன்னா நம்மள ஹீல் பண்ணணும். அதோட நம்மள ஹீல் பண்ணி, நான் சொன்ன மாதிரி எனக்கு முதல் ஷேர் பண்ணின எல்லாரும் சொன்ன மாதிரி, நாங்க வெளியில எங்களுக்குள்ள எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் நம்ம வெளியில போறதுக்கு பயப்படுதான் இருந்தேன். ஈவன் எனக்கு ஒரு கால் பேசுறதுக்கு, சர்ட கிளாஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னே எனக்கு ஒரு சில ஃபோபியாஸ் இருந்துச்சு. எனக்கு கால் ஒன்று அட்டன் பண்றதுக்கு கூட பயம். அதாவது அன்னோன் நம்பர்ல ஒரு கால் வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு அட்டன் பண்ண பயம். எனக்கு என்ன ரீசன்னே தெரியாது. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியான்னு சொல்லி, ஸ்டேஜ்னு சொல்லி எத்தனையோ ஸ்கூல் ப்ரோக்ராம் எனக்கு அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு பின்னுக்கும் வர ஃபீட்பேக் அப்படிங்கிறது வேற லெவல், ஃபயர் அப்படித்தான் சொல்லுவாங்க.
சாரும் என்ன வைப்ரண்ட் ருக்ஷானா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அந்த மாதிரி அளவுக்கு எனக்குள்ள இருந்த உண்மையான என்ன ஃபைன் பண்றதுக்கு உதவி செஞ்சது இந்த NLP. சோ அந்த வகையில சாருக்கு ரொம்ப நான் இன்னைக்கு கூட என்னுடைய ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் சார் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு கிளைண்ட்ஸ் ஹிஸ்டரி ஜஸ்ட் 3 செஷன் NLP தெரப்பி லாஸ்டா செஞ்சது. 1.5 இயரா கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒருத்தங்க ஜஸ்ட் 3 செஷன்ல அவங்க வெளியில வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ பகரனுடைய அருளால நாங்க நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு பின்னால எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிறது சாரோட கேர், சார் எங்களுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட், சாரோட நான் வேற ஒரு ஃபீல்டு சுத்தமாவே BUMS யூனானி மெடிசின். அதை படிச்சுட்டு இது ஏன்டா படிச்சோன்னு யோசிச்சுட்டு இருந்த டைம் நானு அதுலதான் சாரை மீட் பண்ணது. MDCC DCP செஞ்சது, அதோட NLP இன்டர்ன்ஷிப் செஞ்சது. அது அவ்வளவும் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் லைஃப்ல எனக்கு அவ்வளோ வச்சுதான் என்னுடைய கெரியரை நான் இன்னைக்கு பில்ட் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ற அத்தனை விஷயங்களுக்கும் நன்மை சாருக்கும் போய் கட்டாயம் சேரும். என்ன சொன்ன இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி விட்டது சார், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுல பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க உங்களை ஹீல் பண்ணணும், நீங்க வெளியே வரணும் இந்த சமுதாயத்துக்கு, உங்களால ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு நடக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தாராளமா ஜாயின் பண்ணுங்க. மணியை பார்க்காதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு பே பண்ணினது உங்களுக்கு தெரியாது. அது நான் இப்ப சிங்கிளா இருந்துட்டு பேரண்ட்ஸ்ட வாங்காம நம்ம ஹஸ்பண்ட் அப்படி இப்படி மெரி பண்ணியிருந்தா அது வேற. அப்ப அப்படி இருந்துட்டு நாம ஒரு ஒர்க் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்டடீஸும் பார்த்துட்டு நம்மள செலவும் பார்த்துட்டு அந்த மணியை கொஞ்சம் கொஞ்சமா பே பண்றதுங்கிறது இட்ஸ் நெவர் ஈஸி. பட் அது நான் அதை பண்ணினேன்னு சொன்னா அது எனக்கு அவடத்துல ஒரு மாற்றம் கட்டாயம் வரும் அப்படின்னு நம்பினதுனால ஸோ அதே மாதிரி வந்துச்சு. ஸோ ஜாயின் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இன்டர்ன்ஷிப்ல சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ருக்ஷானா. ரொம்ப சந்தோஷம் உங்களை ஷேரிங்க்கு. எஸ் மரியம், மரியம் அட்மிட் பண்ணி. மரியம் இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார் எனக்கு அந்த எல்லாரும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க சார். அதை இன்டர்ன்ஷிப்பை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா சார், டைமிங்கே போதாது சார். ஏன்னா அதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ் இருக்குது சொல்லணும். இப்போ நான் பேசணுமென்று நினைச்சது சார் எங்களோட கோஆர்டினேட்டர்ஸை பற்றி சார். ஏன்னா ஸ்பெஷலாக நான் கோஆர்டினேட்டர்ஸை பற்றி இன்னைக்கு நான் மென்ஷன் பண்ண வேணும். என்னென்னு சொன்னால் சார், இன்டர்ன்ஷிப்க்கு வந்து நான் ஜாயின்ட் ஆகுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணினேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட்டாக இருந்தேன். பட் ஆனால் நான் ஜாயின்ட் ஆகுறதுக்கு பிறகு நிறைய ரீசன்னால நான் கொஞ்சம் பின்வாங்கினேன் சார். எங்களோட கோஆர்டினேட்டர் சஃபியா சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணி என்னோட அவங்க பேசிட்டு இந்த இன்டர்ன்ஷிப்பை பற்றி டோட்டலான ஒரு இன்ட்ரெஸ்டான எனக்கு ஒரு நாலேஜ் ஒன்று தந்தாங்க சார். அந்த நாலேஜ் மூலம் தான் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நான் கட்டாயமாக நான் போக வேணும், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுவும் நாங்கள் கிளம்புல கெண்டிக்கு போகணும், அதுவும் பற்றி பிரச்சனையே இல்லை. கிட்ஸுங்களையும் லீவ் பண்ணிட்டு நாங்கள் இதில் இந்த ப்ரோக்ராமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுமெண்டா எங்களோட அந்த கோஆர்டினேட்டருக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணணும் சார். அதில் அதே மாதிரி இருந்த எல்லா கோஆர்டினேட்டர்ஸும் எங்களுக்கு நிறைய ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு தந்தாங்க. எங்களை ரொம்பவே அவங்க என்கரேஜ் பண்ணினாங்க. எங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்துச்சு. கிரேட் மைண்ட் சர்வீஸ்லேயும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸுங்க தந்தாங்க சார். அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு கேம்பஸோட அவங்களோட கோஆர்டினேட்டர்ஸுங்களோட சேர்ந்து சார் இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் செய்கிற ப்ரோக்ராம்னு சொன்னால் அது ரியலி சூப்பரான ப்ரோக்ராம். கட்டாயமாக எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ மரியம். எஸ் ஆர் வர்மன். Yeah, hello sir. Hello. Yeah, I am a teacher from Jaffna. Okay. நான் உங்களோட ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார். என்னுடைய பிரச்சனையை நான் இப்ப இதுல சொல்ல விரும்பல, ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்கள் என்ன அதை வெளியில கொண்டு வருவீங்கன்னு விரும்புறேன். 3 months முதல்ல நடந்த ஒரு ப்ராப்ளம். அதுல இருந்து என்னால மூலம் வர முடியல. ஆனா நான் அதுல உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல இருந்து வெளியில வர விரும்புறேன். ஃபுல் சப்போர்ட்டா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு IT டீச்சர். நிச்சயமா என்ன வெளியில கொண்டு வரணும் சார், நான் அதை எதிர்பார்க்கிறேன். இறைவனுடைய கிருபையால நல்லபடியாக வெளியே வருவீங்க. மன ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனைக்குமே இறைவன் தீர்வு கொடுத்திருக்கான். சோ அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறது தான் நம்ம தேடணும். சோ அதுக்கு நிச்சயமாக இந்த இன்டர்ன்ஷிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெரியாம நடந்த ஆக்சிடென்ட், அதுக்கு நான் காரணம் உண்டு, ஒரு மன உறுத்தல். நான் உங்கள்கிட்ட வந்து சந்திச்சு சொல்றேன். வாங்க சார். வெல்கம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.
ஜீனா அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் சலாம். ஆக்சுவலி நான் கோஆர்டினேட்டரை பத்தி சொல்லணும் மொத்தம் டக்குனு நினைவு வந்துச்சு எனக்கு. என் கோஆர்டினேட்டர் சிஸ்டர் அரூசியா, மாஷா அல்லாஹ், அப்படி ஒரு வண்டர்ஃபுல் லேடி. அவ மூலமா தான் எனக்கு இந்த உங்களோட கிளாஸஸ் ஜாயின் ஆகப்பட்டதும் மிச்சம் அவ எனக்கு நல்ல ஒரு புஷ் ஒன்று தந்திக்கிறா. அது ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர். ஆல்சோ இன்னும் ஒரு கோஆர்டினேட்டர், எனக்கு அவரோட பேர் தெரியா, லாஸ்ட் நம்பர் 7830, அவரும் சரி சப்போர்ட்டிவ். அண்ட் ஸ்பெஷலி சிஸ்டர் அரூசியா, மாஷா அல்லாஹ், சச் அ வண்டர்ஃபுல் கோஆர்டினேட்டர். தேங்க்யூ அண்ட் தேங்க். ரைட். ஸோ சிறப்பானது ஒரு இன்ட்ரோடக்ஷன் அபவுட் இன்டர்ன்ஷிப், என்எல்பி மாஸ்டர், என்எல்பி சுப்ரீம் மாஸ்டர், இந்த 2 ப்ரோக்ராமோட டீட்டெயில் நம்ம பார்த்தோம். உங்கள் எல்லாரையுமே அந்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறதுல ஆர்வமாக இருக்கேன். யாராவது கடைசியாக ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ரெக்கார்டிங் கிடைக்கும். ரெக்கார்டிங் நீங்கள் கோஆர்டினேட்டர் இருந்து வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. குட் நைட்.